வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கேட்குறீங்களே இளவரசி, புரியலையே அப்படிங்கிறப்போ, இல்லை நான் அந்த மருந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, மெமரி லாஸ் ஆகுறதுக்கான அந்த ட்ரக்கு, அதை நீயே என் சிஸ்டருக்கு கலந்து கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அவங்க உங்கள் சிஸ்டர்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 2 பேரும் ஒரே ரத்தம், அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி அவங்களுக்கு அந்த ட்ரக்கை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அதில் என்ன அவளை சாகடிக்கவா போகுது? அவள் மெமரி தானே போக போகுது. சரி பரவாயில்ல, ஏதோ நீ பண்ணதும் ஓகே, நல்ல வகையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சாடோ அப்படிம்பாங்க. சாடோக்கே தோணும், என்ன இந்த இளவரசி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாடோ நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சிக்காரி சொல்லிடுவா. அதுக்கப்புறமாக அப்பாவை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கே வந்துடுவாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க ராணி அப்படிங்கிறப்போ, நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல அப்படின்னு மேய்டு சொல்லுவாங்க. அப்பான்னு சொல்லிட்டு ராணி அலறதை பார்க்குறப்போ அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லனா அவள் தங்கச்சிக்காக ரைஸில் ஒயின் செய்வாங்க இல்லையா, அதை செஞ்சு எடுத்துகிட்டு வருவா. சாடோ வெளியே வெயிட் பண்ணுவாங்க, சாடோக்கும் கொஞ்சம் கொடுப்பா. அவர் குடிச்சு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னு கேட்க, எப்படி இருக்கும், ஒயின் மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. போங்க சாப்பிட்டு அது நல்லா இருக்கான்னு பாராட்ட கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இது உனக்காக தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு தங்கச்சிக்காரிக்கிட்ட கொடுத்துட்டு, ஆமாம் மந்திரியார் மேலே ஏன் ஸ்பை அப்படிங்கிற பழிய போட்டேன்? மந்திரியார் இந்த நாட்டுக்காக பல வருஷமாக உழைச்சிருக்காருல அப்படிங்கிறப்போ, அக்கா உனக்கு தெரியாது, எதிரி நாட்டு தளபதியாரோட இந்த நாட்டு மந்திரிக்கு பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் உண்மையை தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் அந்த குயினுக்கெல்லாம் அது தேவைதான். குயினுக்காகலாம் வக்காலத்தை வாங்கிட்டு வராது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா குயின் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறப்போ, உனக்கு தெரியாதுக்கா, குயின் என்னை வெறுக்கிறா, நான் சாகணும்னு நினைக்கிறா. ஏன் தெரியுமா, நான் இங்கே வந்தப்போ குயினால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அரசர் குயின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தார். ஆனால் நம்ம அம்மா உயிரோடு இல்லைன்னாலும் நம்ம அம்மாவை தான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தார் அரசர். நம்ம அம்மா மேலே தான் அரசருக்கு அசைக்க முடியாத காதல் இருந்ததுக்கா. அது இந்த ராணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்னை எப்படியாவது துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக கங்கணம் கட்டிட்டு இருந்தா. அவளுக்காக வக்காலத்து வாங்காதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி கொடுத்துருவா. இப்படி இந்த தங்கச்சிக்காரிக்கிட்டையெல்லாம் பார்த்து பேசினதுக்கு அப்புறமாக குயினோட சேம்பருக்கு வராங்க. குயினை பார்க்குறாங்க. குயினோட மேய்டு கேட்பாங்க, என்னம்மா சொல்லனா, பிரின்சஸை பார்த்தியே, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு பார்த்தேன், பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் குயினுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போய் படுத்து தூங்குவா. சொல்ல நான் போகிற பொண்ணுன்னு அப்படியே பார்ப்பா. குயினை பற்றி தங்கச்சிக்காரி ஒன்று சொல்கிறா, அது உண்மையா இது உண்மையா ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். குயின் இதுக்கு அப்புறமாக அங்கே இங்கேன்னு தூது அனுப்பது சரிப்பட்டு வராது, நாமளே அரசரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரே ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் இந்த நாட்டுக்கு ராணி, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் அம்மா. என் அப்பா அப்படி பண்ணியிருப்பாரா? இந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ, சத்தியமா இல்லாத எனக்கு தெரியுங்கிறார் அரசர். அப்படி தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் இன்னும் என் அப்பாவை ஜெயிலில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு ராணி, உனக்காக நான் என்ன வேணா செய்ய கடமைப்பட்டிருக்கேன். என் உயிர் போகிற வரைக்கும் என் லைஃப் உனக்கானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கேன். அதை தவிர்த்து இந்த நாட்டோட பிரச்சனை நீ இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றவாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாமல் குயின் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இளவரசர் சொல்லுவார், அரசரே குயின் பேசினது ட்ரபிள் மேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவோ உங்களை அப்செட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு அது தெரியும். ஆனால் மந்திரியார் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆகணும். அதுதான் அவருக்கான நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருப்பார். இப்படி குயின் பார்த்தது, அரசர்கிட்ட பேசினது, ஆனால் அரசர் கண்டிப்பாக முடியவே முடியாது, ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த தங்கச்சிக்காரியோட மேய்டு தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லுவா. அப்படியே பயங்கர நக்கலா தனாவட்டா உட்காந்துட்டு இருப்பா. இந்த பாக்ஸில் எனக்கு கிஃப்ட் கொடுத்தா இல்லையா அந்த குயின், அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக சிலது வச்சிருக்கேன், இதை கொண்டே கொடு. இது கொடுக்குறப்போ கிட்டவா, நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொன்னான்னு தெரியல. இந்த கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே குயின் கிட்ட வருவேன் இந்த மெய்டு. அது கொடுத்ததும் இது ரிட்டர்ன் கிஃப்டாக இளவரசி கொடுத்தாங்க அப்படிம்பாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அதில் ஏதோ மூலிகை இருக்கும். அது என்னங்கிற மாதிரி குயின் பார்க்குற சமயத்தில் அந்த மெய்டு சொல்லுவா பாருங்க, இதை பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கர்ப்பம் தரிக்கலாம். அதனால தான் இதை இளவரசி உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஓ அரசர் என்னை கூப்பிடுறதில்ல, என்னை ஒரு உமனாவே பார்க்கறதில்ல அப்படிங்கிறதுக்காக என்னை மார்க் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு குயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. குயின், நான் ஜஸ்ட் மெசேஜை எடுத்து கொண்டு கொடுக்குற சர்வெண்ட் மட்டும்தான் அப்படிம்பாங்க. உடனே கிளம்பிடுவா குயின், நான் உடனே அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சஸை பார்க்கறதுக்காக சேம்பருக்கே வந்துடுவாங்க. அவள் அசால்ட்டாக எழுந்து நிப்பா, கூடவே சொல்லனாவும் வந்துருப்பா. என்ன உன்னை பார்க்கறதுக்கு நான் தான் வரணுமான்னு குயின் கேட்குறப்போ, எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை அதனால தான் அப்படிங்கிறாங்க. உடம்பு சரியாகுது ஆகலை அப்படிங்கிறத வச்சுக்கலாம், நீ இளவரசினா டெய்லி காலையில் என்னை பார்த்து வணக்கம் வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அது என்னைக்காவது நீ கடைப்பிடிச்சிருக்கியா? மற்ற மந்திரிகளோட மனைவியெல்லாம் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறப்போ நீ கேடு கெட்டவ, நீ விஷச்செடி, அதுவும் அந்த இருக்கிற இடத்தையே விஷமாக்கக்கூடியவ, அது மட்டும் இல்லாமல் உன்னோட தாத்தாவை இறந்து போன அரசரை சூழ்ச்சி பண்ணி கொன்ன துரோகி, இப்படியெல்லாம் அந்த அமைச்சர்களோட மனைவி பேசுகிறப்போ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், ரொம்ப ஹார்ஷாக பேசாதீங்க, பாவம் சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சொல்கிறேன்,
அவங்க தான் கரெக்டு, நீ தான் தப்பு. இறந்து போன அரசரை உன்னோட தாத்தா தான் சூழ்ச்சி பண்ணி கொன்னாரு. அவரோட துரோகி ரத்தத்துல வந்த நீ ஏன் அப்பாவை துரோகின்னு சொல்லி ஜெயில போட்டிருக்கியா? உன் அம்மாவை நான் பார்த்தது கிடையாது, ஆனால் உன் அம்மாவை நான் மதித்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், பார்க்காத உன் அம்மாவோட கர்ப்பப்பையை நான் சபிக்கிறேன். உன்னை அந்த கர்ப்பப்பை தாங்குச்சு பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய பாவம் பண்ணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறப்போ சொல்லனாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்பவுமே பதிலுக்கு பதில் கொடுக்குற இந்த தங்கச்சிக்காரி டக்குன்னு மண்டி போட்டுட்டு, ராணி உங்களிடம் நான் மன்னிப்பு வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவா. மன்னிப்பெல்லாம் இப்படி கொடுக்க முடியாது, என்னோட சேம்பருக்கு வெளியே வந்து நின்று மன்னிப்பு கேளு, அப்புறம் மன்னிப்பு கொடுக்கறத பற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ராணி போயிடுவாங்க. கொட்டுற பனியில் லைட்டாக ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுக்கிட்டு, மேலே கோட்டு கிடையாது, கம்பளி கிம்பளி எதுவும் கிடையாது, ராணியோட சேம்பருக்கு முன்னாடி மன்னிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். உறைஞ்சி கிடந்து செத்துருவாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொலனாக்கு ரொம்ப பதப்பதப்பாக இருக்கும். இதே பதப்பதப்பு தான் ராணியோட மேடுக்கும் இருக்கும். சொலனா வந்து சொல்லுவான், ராணி என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாவமாக இருக்குது, பிரின்சஸ்க்கு ஏதாவதுன்னா அரசருக்கு தான் கோவம் வரும் அப்படிங்கிறாங்க. வரட்டும், அவரோட பொண்ணுக்கு ஏதாவது அப்படிங்கிறப்போ அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவாவது நான் எந்த ஃபீலிங்கில் இருக்கேன்னு அரசருக்கு புரியட்டும். அப்போ தான் என் அப்பாவுக்கு ஜெயிலில் இருக்கிறப்போ நான் படுற கஷ்டம் அவருக்கு புரியும். அப்புறம் சொல்லணும், உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு எம்ப்ராய்டரி போடுறதுக்கே வராது, எனக்கு அந்தளவுக்கு பொறுமையாக இருக்காது. ஆனால் இப்போ எனக்குள்ளே ஒரு போர் நடந்துட்டுருக்கு. அந்த கஷ்டத்தில் நான் பாரு இந்த எம்ப்ராய்டரி போடுற இந்த போர்டை அழகாக ஹேண்டில் பண்ணி பிடிச்சிருக்கேன் பாத்தியா அப்படிம்பாங்க. ராணியை பார்க்குறதுக்கும் சொல்லனாக்க பாவமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக ராணியோட மேடு சொல்லுவாங்க, ராணி பார்த்து இளவரசியை விட்டுடலாமே அப்படிங்கிறதுக்கு ராணி எதுக்குமே கேட்க மாட்டாங்க. வெளியே வந்து ராணியோட மேடு சொல்லனா கிட்ட சொல்லுவாங்க, இதை பாரு சொல்லனா, இப்படியே இளவரசி விட்டோன்னு வச்சுக்கோ, இளவரசிக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக ராணிக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், அதனால நீ கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொடுத்துரு அப்படிம்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட வச்சிருவாங்க. அந்த பக்கம் இதெல்லாம் சாடாவும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது ராணியை மீறி. அந்த பக்கம் சில மெய்டெல்லாம் போவாங்க. அவங்க இருந்துட்டு கடைசியில் இந்த இளவரசி எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத ராணி காட்டிட்டாங்க போல இருக்கு, என்ன ஆட்டம் கட்டினா அப்படிங்கிறப்போ அந்த சர்வன்ட் லேடிஸ் மேலேயே சாடா வந்து கோவத்துக்கு தான் போவான். அதுக்கப்புறமாக எப்படியோ ராணியோட மனசு இலகிரிச்ச போல இருக்கு. போதும், அந்த இளவரசியை எழுந்து போக சொல்லுங்க. ஆனால் அவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு அவள் சாப்பிடலாம். அதை தவிர்த்து அவளோட சேம்பருக்கு ஃப்ளவர்ஸ் போகக்கூடாது, டீ போகக்கூடாது, வாசனை திரவியங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சொல்லனாக்கு ராணின்னு ஆரம்பிக்கிறப்போ, ஆனால் ராணியோட மேடு இருந்துட்டு கரெக்டு தான் ராணி, இந்த பனிஷ்மெண்ட் அந்த இளவரசிக்கு தேவைதான் அப்படின்ட்டுருவாங்க. சரி, இதுக்கு மேலே எதுவும் ராணி கிட்ட பேச வேண்டாம், போக சொன்னதே பெருசுன்னு சொல்லிட்டு சொல்லனா வந்துட்டு, நீ வந்து சேம்பருக்கு போ, ராணி ஒன்று போ சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. பாத்தியாக்கா ராணி என்ன எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, என்னை கண்டிப்பாக சாவடிச்சிருவாங்க அக்கா அப்படிங்கிறாங்க. நான் அதை யோசிக்கல. அப்புறம் எதக்கா யோசிக்கிற, உன்னை எப்படி சேஃபாக வைக்கிறதுன்னு அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரியோட மெய்டை கூப்பிட்டு அவங்க மூலியமாக சேம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அங்கே வந்ததும் அப்படியே காலெல்லாம் அமுத்தி விடுவா. இளவரசி உங்களை போட்டு படாத பாடு படுத்திட்டாங்கல்ல, எனக்கு தெரியாது குயினோட அப்பா அந்த மந்திரியார் வந்து தேச துரோகியா இல்லை அப்படிங்கிறதுல தெரியாது, ஆனால் நீங்கள் குயினோட கோபத்தை சம்பாரிச்சிட்டீங்க. ஏன் பயமாக இருக்கா உனக்கு அப்படிங்கிறப்போ, பின்ன இருக்காதா, ராணியை பகச்சிக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வாழ முடியுமா அப்படிங்கிற சமயத்தில், இதை பாரு ராணியோட அப்பா அந்த மந்திரியார் என்னை ஏற்றுக்கவே இல்லை இளவரசியா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னை முதுகில் குத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் நானே முன்கூட்டி அதை பகை பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படி சொல்கிறீங்க, என்னால் எல்லாத்தையுமே யோசிக்க முடியும், என்னால் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியும், ஆனால் எனக்கு கவலை கிடையாது, எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, ஜிம்னோ தான், என்ன ஆனாலும் கண்டிப்பாக அவன் என் சைடு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா இந்த மெய்ட் வந்து நோட் பண்ணி கேட்டுக்கிறான். இங்கே சொல்லனா வந்து ராணியை பார்க்க வருவாங்க. ராணி தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ராணி பேசினதுலாம் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் இவங்க ராணிக்கு மேடாக வந்த சமயத்தில் ராணி என்ன சொல்லியிருப்பாங்க, அரசருக்கு ஒரு காதல் இருக்குது, அது வேற யாரும் இல்லை, இளவரசி சுபேகாவோட அம்மா தான், ஆனால் அந்த காதல் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொன்னதுலேயும் ஜென்யூனான அந்த உண்மையான ஃபீலிங் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த தங்கச்சிக்காரி பண்ண கொடுமை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமாக அவங்க அம்மாவோட கர்ப்பப்பையை நான் சபிக்கிறேன், இவ்வளோ சம்மந்தத்துக்கு அது என்ன பாவம் பண்ணுச்சோ அப்படின்னு அது கேட்டப்போவும் அந்த ஃபீலிங் வந்து ஜென்யூனாக தெரிஞ்சுது. ஆனால் இதில் யார் பக்கம் உண்மை யார் பக்கம் நிற்கிறதுன்னு தெரியல. அதனால தாலும் கிட்ட பேச வராங்க. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது மேடம், ஆனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குயினோட சேம்பர்லேயே இருக்கிறதுனால சில விஷயங்களை என்னால் பார்க்க முடியல. எக்ஸாக்டாக யார் அந்த லெட்டர் எழுதுனாங்க, உண்மையிலேயே வந்துட்டு குயினோட அப்பா தான் அந்த எதிரி நாட்டு தளபதி யாருக்கு எழுதுனாங்களோ என்னங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா குயினுக்கு டக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, அதனால குயினையே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ குயினுக்கும் இளவரசிக்கும் வேறு பிரச்சனை அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு, அதனால தான் எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் லேட் ஆகுது. அப்படிங்கிறப்போ தாலும் வந்துட்டு புரியுதுமா, சரி நீ போகலாம் அப்படின்றாங்க. ஆனால் போன சொல்லனா நான் ஒன்று கேட்கலாமா, குயின் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்குறப்போ, ஏன் திடீர்னு கேட்குற, இல்லை தெரிஞ்சுக்கலான் தான். குயின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க, வெள்ளந்தியான பொண்ணு, அப்பாவியான பொண்ணு, கிட்டத்தட்ட குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் அந்த பொண்ணை இந்த அளவுக்கு மாற்றி விட்டுருக்கு. நாம் செய்கிற செயல்
ஒருத்தங்களை எந்த அளவுக்கு ப்ரொவோக் பண்ணி மாற்றும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போதும். ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது இளவரசிக்கு சாதகம் கிடையாது. குயின் மட்டும் இளவரசி மேலே இதே பகைமையோடு இருந்தா அப்படின்னா குயினால் ஈஸியாக அந்த இளவரசியை தூக்கி இந்த அரண்மனையை விட்டு இந்த நாட்டை விட்டே வெளியே போட முடியும், ஏன் கொலை கூட பண்ண முடியும். அந்த அளவுக்கு அரண்மனைக்குள்ளே குயினுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சொல்லனா இதை தங்கச்சி கேட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ரகசியமாக மீட் பண்ணுறதுக்காக சொல்லி விட்டுருப்பாங்க. சேடோ தான் கூப்பிட்டு வருவான். கூப்பிட்டு வரப்பே சொல்லுவான், இப்படி போய் அப்படி போங்க, யாரும் பார்க்காத மாதிரி போங்க, யாராவது பார்த்துட்டாங்கன்னா தெரியும் சேடோ, யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் உயிர் போகும், அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இந்த சொலனாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. வந்தது சொலனா சொல்லுவாங்க, இதை பாருமா தங்கச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒரு வேளை குயினுக்கு மேலே இதே பகைமை இருந்து உன்னை அரண்மனை விட்டு அனுப்பிச்சிட்டா கூட அக்கா வந்து ஒரு வீடு வாங்கி வச்சிருக்கேன். பேலஸ் அளவுக்கு அங்கே சௌரியங்கள் இல்லைனாலும் அங்கே நம்ம நிம்மதியாக வாழலாம், அது நம்ம சொந்த வீடு தான். அதனால நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, இந்த இடம் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுமோலாம் வருத்தப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ தங்கச்சிக்காரி மனசுக்குள்ள எப்படி இந்த பேலஸை விட்டுட்டு நீ வாங்கி வச்சிருக்கிற வீட்டில் வந்து நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் மனசில் நினைப்பா. அதுக்கப்புறமாக ஜிம்னுவை பார்த்து பேசுறதுக்காக இளவரசர் வருவார். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு 2 பேரும் பேசுவாங்க. என்ன ஜிம்மு இப்போல்லாம் நீ அதிகமாக ஹண்டிங்க்கு போயிடுற போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் இளவரசர், எனக்கு வேட்டையாடுறது பிடிச்சிருக்கு. உன்னோட அப்பாவுக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆமாம், என் அப்பாவுக்கு வேட்டையாடுறது பிடிக்கும். அப்படி வேட்டையாட போகிறப்ப தானே எங்கள் அப்பா இறந்து போனாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டது இளவரசர் இருந்துட்டு, உனக்கு அரியணை மேலே ஆசை இல்லையான்னு கேட்டுருவாரு. உடனே ஜின்மு இருந்துட்டு, ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, உன் அப்பா உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா நீ தான் வந்து அடுத்த க்ரௌன் பிரின்ஸாக இருந்திருப்ப, இந்த நாட்டை ஆள்றதுக்கான அடுத்த அரசராகவும் நீ தான் வர வேண்டியதாக இருந்திருக்கும், அதனால தான் கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு, என்ன பண்ணுறது, அதான் என் அப்பா உயிரோடு இல்லையே. சரி, உன் அப்பா உயிரோடு இல்லை, ஓகே, ஆனால் நீ அரியணை மேலேயும் ஆசைப்படாத மாதிரியே இருக்கே. கண்டிப்பாக அந்த இடம் நம்மளுக்கு வேணும், நம்ம அப்பா இருக்க வேண்டிய இடம் அடுத்து நம்மளுக்கு தான் வரணும் அப்படின்னு உனக்கு தோணலையே அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சுற்றி இதையே கேட்குறீங்க இளவரசரே? ஒரு வேளை இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையில் இந்த குயினோட அப்பா அந்த மந்திரியார் ஜெயிலுக்கு போனதில் நான் ஏதாவது இன்வால்வ் ஆயிருப்பேனான்னு யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறப்போ, சேச்சா நான் அப்படி கேட்கல, பட் இருந்தாலும் உனக்கு மந்திரியாரை பிடிக்காது இல்லையா, அதனால கேட்குறேன் அப்படிங்கிறதுக்கு, இதை பாருங்க, யாரையும் பழி வாங்குற மைண்ட் எனக்கு இல்லை. என் அப்பாவை வேட்டையாட போனப்போ சூழ்ச்சி பண்ணி யார் கொன்னாங்களோ அவங்களுக்கு இப்போ இருக்கிற அரசர் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு யாரும் பெருசாக பழி வாங்குற மைண்டெல்லாம் இல்லை, நான் பாட்டுக்கு என் லைஃப்பை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அங்கேருந்து இவங்களாம் கிளம்பிடுவாங்க. இப்போ இளவரசர் எதுக்காக இப்போ ஜிம்னுக்கிட்ட இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்குள்ள மந்திரியார் சிறையில் இருக்கிற இந்த பிரச்சனைக்குள்ள ஜின்மு இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் அரசரை பார்க்கறதுக்காக தாலும் வந்திருப்பாங்க. அரசர் கேட்பாங்க, ரெடியாக இருக்கீங்களா தாலுமன்ட்டு. நான் ரெடியாக இருக்கேன் அரசர் அப்படின்னதும் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. என்னடான்னு பார்த்தா அடுத்தது தாலும் இளவரசர் மாஸ்டர் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்குள்ளே யாரெல்லாம் வந்து நம்ம சந்தேகத்துக்கு வளையத்துக்கு வர்றாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நேம் லிஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஜின்மு பெரிய இளவரசர் சொல்வார், விசு பெரிய சொல்லுவாங்க, இன்னும் சிலரோட பேரை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பேரை விட்டுட்டீங்க இளவரசரே, இளவரசி சுபேக்கா பேரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சதே சுபேக்கா தான். சுபேக்காவோட பேர் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏன் அப்படின்னு தோணலாம், பட் இருந்தாலும் யார் பேரையும் விட்டுடக்கூடாது, அதனால் அந்த பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக சுபேக்கா கூடவே இருக்கக்கூடிய பாடி கார்டனை சாடோ அப்படிங்கிறப்ப மாஸ்டருக்கு கோவம் வந்துடும். அவன் என் பையன் மாதிரி, நீங்கள் அவனால லிஸ்ட்டில் எடுத்துக்கவே வேண்டாம், உயிரே போனாலும் அவன் துரோகம் மட்டும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து எழுந்து போயிடுவார். பின்னாடியே தாலும் வந்து, இதை பாருங்க, இப்போ இருக்க அரசரோட அப்பா என்ன நம்பினாரு, அதோட விளைவை பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் சாடோவை வந்து சந்தேகப்படுறீங்களா, அவன் என் பையன் மாதிரி அப்படிங்கிறப்போ, இதை பாருங்க, எல்லாரையுமே கன்ஃபார்ம் பண்ணி நாம் வந்து அவங்க மேலே சந்தேகத்தை வைக்கல, எல்லாரையும் ஒரு சின்ன சந்தேகத்து வளையத்துக்குள்ளே கொண்டு வரோம், அவ்வளோதான். சாடோ வந்து அவன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னா அவன் இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆக போகுது. அதே மாதிரி தான் மற்றவங்க எல்லாரும், ஏன் ஈவன் இறந்து போன அரசரோட பையனான ஜின்மு கூட நம்ம சந்தேக வளையத்துக்குள்ளே இருக்காங்க இல்லையா. அதனால் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ரூமரோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த ஜெயிலில் இருக்கிற மந்திரியாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அப்படியே பாட்டு பாடிட்டே இருப்பார். என்னது, உங்களோட ஃப்ரெண்டு மந்திரியார் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, நீங்கள் சந்தோஷமாக பாட்டு பாடுறீங்க அப்படிங்கிறப்போ, பின்ன பாட்டு பாடாமல், ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு மந்திரியார் ரிலீஸ் ஆக போகிறாரு இல்லையா, அவர் இந்த எதிரி நாட்டு தளபதிக்கு லெட்டர் எழுதலை அப்படிங்கிற ப்ரூஃப் கிடச்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ, யார்ட்டையும் சொல்லிடாதுங்க, இது சீக்ரெட்டு, அது இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் ப்ரூஃப் பக்காவாக மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போடுறாரு. ஸோ இப்படி தான் இவங்க ரூமரை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சின்னண்ணா பெரியண்ணாவும் இந்த ரூமரை பரப்புறாங்க. அது அப்படியே எல்லாருக்கும் போய் சேருது, எல்லா மேடுக்கும் இந்த ரூமர் போய் சேர்ந்துருச்சு. அப்படி சில மேடெல்லாம் பேசிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி ஜெயில் இருக்கார் இல்லையா மந்திரியார், அவர் வந்து அந்த எதிரி நாட்டு தளபதிக்கு லெட்டர் எழுதலை அப்படிங்கிற ப்ரூஃப் கிடச்சிருச்சான். அவ்வளோதான், அவர் மேலே பழி போட்ட இளவரசிக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ என்னமோ அப்படிங்கிறப்போ இதை கிராஸ் ஆகி போகிற சொல்லனா கேட்டுக்கிற சொல்லனாக்கு கஷ்டமாக இருக்குது.
ஐயோ நம்ம தங்கச்சி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தான் தோணுது. இப்படி ஒரு பக்கம் ரூமர் எல்லாத்தையும் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக எகெயின் 3 பேர் உட்காந்து பேசுறாங்க. அந்த லெட்டர்ஸையும் வச்சு பேசுறாங்க. இந்த லெட்டரை படிச்சு பார்க்குறப்போ என்ன தெரியுது, எதிரி நாட்டு தளபதி நம்ம மந்திரியாருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி எழுதின லெட்டர் மாதிரி இருக்கு. அதை தவிர்த்து எந்த ஒரு டீட்டெயிலிங்கும் இல்லை. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, ஒன்னா உண்மையிலேயே இந்த எதிரி நாட்டு தளபதியோட மந்திரியார் ஏதோ ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வேற யாரோ ஒருத்தங்க நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அந்த எதிரி நாட்டு தளபதியோட பேசி இந்த லெட்டரை மந்திரியாருக்கு எகெயின்ஸ்டா வாங்கிட்டு வந்திருக்கணும். அப்படிங்கிறப்போ நீங்க யாரை சந்தேகப்படுறீங்க, சுபேகாவே அப்படின்னு சொல்லிட்டு சடார்னு இளவரசர் கேட்பாரு. தாலுமுக்கு சிரிப்பு வந்துடும். நான் சுபேகாவை பேர் எடுக்கவே இல்லையே, இளவரசி நான் இதுக்குள்ள கொண்டு வரவே இல்லையே, உங்களுக்கு எந்த சந்தேகம் வருது? அது மட்டும் இல்லாம இளவரசிக்கு இதுல என்ன லாபம் இருக்கு? இந்த நாட்டோட இளவரசி அவங்க. இதெல்லாம் பண்ணி அவங்க கெயின் பண்ண வேண்டியது என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம எதிரி நாட்டை பத்தி இளவரசிக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் இந்த ட்ராப்பை பொதுவாக தான் விரிக்க போறேன். யார் சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்படிங்கிற சமயத்தில் என்ன ட்ராப் அப்படின்னா, அந்த எதிரி நாட்டு தளபதிக்கு உண்மையிலேயே நம்ம நாட்டில இருந்து யார் லெட்டர் எழுதி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிற அந்த உண்மையான கல்பிரிட்டோட லெட்டர் மந்திரியாரோட வீட்டில் இருக்கு, அவங்க மனைவி கிட்ட பத்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்புவோம். அப்படி அந்த ரூமரை கிளப்புறப்போ அப்போ மந்திரியார் மேல தப்பில்லை, அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று. உண்மையான கல்பிரிட் யாரு அப்படிங்கிறது அந்த லெட்டர் மூலியமாக தெரிய வந்துடும் அப்படிங்கிறது ஒன்று. இது இந்த ரூமர் பரவுறப்போ யாருக்கு பயமா இருக்கோ அந்த லெட்டரை அவங்க அபகரிக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரை யாருக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு நீங்களும் ஆட்களை செட் பண்ணுங்க. அவங்க பேண்டை சேர்ந்த ஆட்களாகவும் இருக்கட்டும். அப்படி எடுக்க போறவங்க அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அந்த லெட்டரை அழிச்சுக்கிட்டு பொய்யான லெட்டர் உங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க தான் கண்டிப்பாக எதிரி நாட்டோட ஸ்பை, மந்திரி கிடையாது அப்படிங்கிற ஒரு பிளானை தாலும் போடுவாங்க. இதை மாஸ்டர் கேட்டதும் என்ன ட்ராப் வேணா விரிச்சுக்கோங்க, ஆனால் அதில் என்னோட பசங்க என் பேண்டை சேர்ந்தவங்க யாருமே சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவாரு. அதே மாதிரி அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆக்சுவலாக இளவரசருக்கு சிலர் மேலே சந்தேகம் இருக்கு, இளவரசி மேலேயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா இளவரசியை விசு மரியாதை செலுத்துறது, ஜிம்மு போய் அடிக்கடி பார்க்கறது, இது எல்லாத்தையும் ஒரு குறுகுறு நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இளவரசியை தன்னை பார்க்கும்படி வர சொல்றப்போ இளவரசியோட சொல்லனா சேர்ந்து வந்திருப்பாங்க. அன்னைக்கு சொல்லனா முகமே சரி இருந்திருக்காது. இதுவும் இவருக்கெல்லாம் ஞாபகம் வருது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இவரோட சேம்பர்லேயே இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இந்த மந்திரியாரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க மனைவிக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லை, இருமிக்கிட்டே இருப்பாங்க. மருந்து கொடுக்கறதுக்காக மெய்டு வருவாங்க. அப்படி மருந்து கொடுக்குறப்போ அம்மா இது என்ன அப்படிம்பாங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது, நீ மருந்தை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் மருந்து குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. இவங்க தூங்கினதுக்கு அப்புறமாக முகமூடியெல்லாம் போட்ட யாரோ ஒருத்தவங்க அந்த லெட்டர் எடுத்துட்டு போறாங்க. அப்படி அந்த லெட்டர் எடுத்துட்டு போறது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட சொல்லனா தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு இப்படி இறங்கிட்டா போல இருக்கு. இவன் லெட்டர் எடுத்துட்டு போறப்போ வேற யாரோ இவகிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடுற சமயத்துல அந்த லெட்டர் இருந்த பாக்ஸ் இவகிட்ட இருந்து தவறி விழுகுது. அதுக்கப்புறமாக இளவரசரை பார்க்க வர்றா. போச்சு, சொல்லனா மாட்டிக்க போறான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். இதுல இன்னொரு பிளான் இளவரசர் போட்டிருக்காரு. அது என்ன பிளான் அப்படின்னா, மந்திரியார் வீட்டில் ஒரு லெட்டர் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை திருடுறதுக்கு நீயே போ சொல்லனா, நீ திருடிட்டு வர்றப்போ அதை சொல்லனா கிட்ட இருந்து திருடுற மாதிரி நீ போ பாடி கார்டு அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இளவரசர் நீங்க சொன்ன மாதிரி அந்த லெட்டரை திருடிட்டு சொல்லனா வந்தா, சொல்லனா கிட்ட இருந்து நான் திருடுறதுக்காக சண்டை போட்டேன், எங்க கிட்ட இருந்து அதை தவறி விழுந்துச்சு, அதை வேற யாரும் எடுத்துட்டு போனாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த லெட்டருக்காக சண்டை போட்டுக்கிறப்போ அப்போ அந்த லெட்டர் ரொம்ப வேல்யூபிளானது, உண்மையானது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்மளால இந்த விஷயத்தில் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரி, உங்ககிட்ட இருந்து விழுந்த அந்த லெட்டரை எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க சீனை அப்படியே கட் பண்ண மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டப்போ விழுந்த லெட்டரை எடுத்தது வேற யாரும் கிடையாதுங்க, இளவரசியோட பாடி கார்டான அந்த சாடோ தான். அவன் அந்த கவர்லேருந்து லெட்டர் எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதை அப்படியே கொளுத்தி விட்டுட்டு வேற ஒரு லெட்டரை உள்ள வச்சு கொண்டு மாஸ்டர் கிட்ட கொடுப்பான். மாஸ்டர் அப்படியே பேரஞ்ச மாதிரி பார்ப்பாரு, அந்த லெட்டரை எடுத்து படிப்பாரு. ஸோ இதுதான் அந்த எதிரி நாட்டு தளபதி யாரும் இந்த மந்திரி யாரும் எழுதிக்கிற லெட்டர், அவங்க 2 பேருக்கும் தான் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது இதில் ப்ரூவ் ஆகுது. அப்படிதானே அப்படிங்கிறதுக்கு ஆமாம் மாஸ்டர், இது நீங்கள் இளவரசருக்கு கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்துருங்க. ஆக்சுவலாக அந்த எதிரி நாட்டோட ஸ்பையே இந்த லெட்டரை அபகரிக்க தான் பார்த்தாங்க, அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ மாஸ்டர் பலார்னு ஒன்று கொடுப்பாரு. டேய், என்ன நினச்சிட்டு இருக்கேன், எங்களை பார்த்து இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? இது நாங்கள் செட் பண்ண ட்ராப்பு. ஆனால் நான் நெஞ்சு நிமித்தி சொல்லிட்டு வந்தேன்டா தாலும் கிட்ட, இந்த ட்ராப்பில் என் பசங்க யாரும் மாட்ட மாட்டானுங்கன்னு. நான் உன்னை என் பையன் மாதிரி நினச்சனேடா, நீ மாட்டியிருக்க, அப்போ நீ தான் இத்தனைக்கு பின்னாடி இருக்கிற சதிகாரனா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடுறாங்க. ஏன்னா இந்த லெட்டர் அங்கே வச்சதே இவங்க தான், இந்த லெட்டருக்குள்ளே என்ன எழுதி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மேட்ரே இவங்களுக்கு தெரியும். அப்போ லெட்டரை மாத்துறப்போ உண்மையான லெட்டரை எரிச்சிட்டு தானே கொண்டு வந்திருக்கான், அதை கண்டா பிடிக்காம இருப்பாங்க. இளவரசருக்கு தெரிய வருது, அதுவும் பிரின்சஸோட பாடி கார்டன் சாடோ அப்படின்னு தெரிய வர்றப்போ எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. அதுலேயும் சொலனாக்கு பதக்குன்னு இருக்கு. ஐயோ, தங்கச்சியோட பாடி கார்டா இருக்கிற அவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதக்குன்னு இருக்கு. அதுக்கப்புறமாக என்ன
தோலை ஊறி ஊறின்னு உரிச்சு விசாரிக்கிறாங்க. சாடோ ஒரே வார்த்தை தான் சொல்லுவான், நான் பணத்துக்காக தான் பண்ணேன், பேண்டில் வந்து நான் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் நல்லா பே பண்ணுறது கிடையாது, காசுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ இளவரசர் வருவார், எல்லாரையும் போக சொல்லிட்டு, இதை பாரு, இதில் இளவரசி இன்வால்வ் ஆயிருக்காளா அப்படின்னா உண்மையை சொல்லிடு. இளவரசி இன்வால்வ் ஆயிருந்தா கண்டிப்பாக இங்கே யாராலையும் உன்னை பனிஷ் பண்ண முடியாது, இளவரசிக்காகவாவது நாங்கள் வந்து உங்களை விட்டுடுவோம், அரசரும் விட்டுடுவாரு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா சாடாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்லிட்டு இருப்பா. மெய்டு வந்துட்டு நான் போய் தேடி பார்த்துட்டேம்மா, நேற்று நைட்ல இருந்து யாருமே பார்க்கலையம்மா, எங்க அது குடிச்சிட்டு கிடப்பான் அப்படிம்பாங்க. இளவரசி இதை கண்டுக்க மாட்டா. அதுக்கப்புறம் இளவரசி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ எதுக்கால சொலனா வருவா. சொலனா வந்து எல்லாரும் முன்னாடி இளவரசி மாதிரி தான் நடந்துப்பா, தங்கச்சி மாதிரி கட்டிக்க மாட்டா இல்லையா. இளவரசி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குறுகுருன்னு பாப்பா. நீங்கள் நேற்று நைட் நல்லா தூங்குனீங்களா இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு சொலனா ஒரு மாதிரி பார்வை பார்த்து கேட்குறப்பவே ஓகே நம்ம கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசுறதுக்கு வரா. என்னக்கா என்ன பிரச்சனை, எதுக்கு திடீர்னு என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டேன், உன் பார்வையில் எனக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ எதிரி நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வேவு பார்க்குற உண்மையான ஸ்பை யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு, அதுதான் அந்த மந்திரியார் ஜெயிலில் இருக்காரே அக்கா அப்படிங்கிறப்போ அது மந்திரியார் கிடையாது, உனக்கும் சாடோவுக்கு இடையில என்ன இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவளுக்கு அப்படி திக்குன்னு இருக்கும். ஏன்னா சாடோவுக்கு நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் அவன் எதிரி நாட்டோட ஸ்பை அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படிம்பாங்க. தெரியாதுக்கா, நான் உன்னை ரொம்ப எல்லாம் கிட்டக்க வச்சுக்கல, அந்த அளவுக்கு யோசிக்கல அப்படிங்கிறப்போ அப்பாடா எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது, என்னமோ நீ அவன் கூட சேர்ந்து தான் குயின் மேலே இருக்கிற கோபத்தில் ஏதோ பண்ணிட்டியோ அப்படின்னு நினச்சேன், இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, சாடோ இப்போ எங்கே இருக்கா, இளவரசர் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ திக்குன்னு இருக்கும். இந்த பக்கமாக அந்த சாடோ கேட்பா, நிஜமாவா, நான் உண்மையை சொன்னால் என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாம் விட்டுருவோம் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இளவரசி சுபேக்காவை பயன்படுத்திக்கிட்டேன், அவங்க அப்பா மேலே வச்சிருக்கிற பாசத்தை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன், அவளை வச்சு ஸ்பை அது இதுன்னு சொல்லி கேம் ஆடி இந்த மந்திரியார் தான் ஸ்பை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி அவளை வச்சு எனக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அங்கே வந்து அரசர் இதை கேட்டுருவாரு. இதெல்லாம் சாடோ வேணும் தான் சொல்கிறான். அவன் இளவரசியை அவ்வளோ காதலிக்கிறான், நம்மளுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இளவரசி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பழியும் தம் மேலே போட்டுக்கிட்டான். அப்போதான் ஒரு விஷயத்த நினச்சி பார்ப்பான், இந்த இளவரசி வந்து இவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்துட்டு இருப்பா, செட்யூஸ் பண்ணுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருப்பான், அது அவ பக்கத்தில் இருந்து. ஆனால் சாடோவுக்கு தங்கச்சிக்காரி நிஜமாலுமே ஜென்யூனாக பிடிச்சிருந்தது. ஒரு வாட்டி அந்த தங்கச்சிக்காரி இவனுக்காக சாப்பாடெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பா. அந்த சமயத்தில் அவன் சொல்லுவான், எனக்கு பெருசாக டேஸ்ட் எல்லாம் தெரியாது, ஆனால் சாப்பிடுவேன் அப்படின்பா. ஏன் டேஸ்ட் தெரியாது அப்படிங்கிறப்போ பேண்டுக்குள்ளே வரப்போ எனக்கு 10 வயசு, அப்பத்துலேருந்து நான் நிறைய மூலிகைகளை சாப்பிட்டேன், ஏன்னா எது விஷத்தன்மை இருக்கிற மூலிகை இல்லாத மூலிகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி சாப்பிட்டு என்னோட நாக்கில் டேஸ்ட் பட்டே போயிடுச்சு. ஸோ டேஸ்ட் ருசிச்சு என்னால் சாப்பிட முடியாது, அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு பசிக்கும் இல்லையா, அந்த பசியை அடக்கிறதுக்கான சாப்பாடே வயிற்றுக்குள்ளே போட்டுப்பேன், ஆனால் ருசி மட்டும் நாக்குக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் இப்போ இந்த சாடோக்கு ஞாபகம் வருது. அவன் இவன் மட்டும்தான் பண்ணான், இங்கிருந்து வேற யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணல, பட் அந்த எதிரி நாட்டிலேருந்து யார் என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த தங்கச்சிக்காரி இவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. இதை பாரு சாடோ, நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம், அதனால என் மனசில் இருக்கிற ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் உண்மையான சுபேக்காவே கிடையாது, உண்மையான சுபேக்கா யார் தெரியுமா, எங்கள் அக்கா சொலனா தான், பேண்டில் இருக்கா இல்லையா அதே சொலனா தான். நாங்கள் 2 பேரும் சிஸ்டர்ஸ்னு உனக்கு தெரியும், ஆனால் அதில் என் அக்கா சொலனாக்கு தான் இந்த இடம் போய் சேரணும், அரசரோட மகளும் அவ தான். ஆனால் நான் இடத்த எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு இப்படி இருக்கதா பிடிச்சிருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். என்னை எல்லாரும் திட்டினாலும் பரவாயில்ல, கேட்டு கெட்டவ, நயவஞ்சகி, மனசாட்சி இல்லாதவன் சொன்னாலும் பரவாயில்ல, என் முதுகுக்கு பின்னாடி சிரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படி இருக்க தான் பிடிச்சிருக்கு. சம்டைம்ஸ் தோணும் என் அக்காவோட ஐடென்டிட்டியை நான் எடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெக்ரெட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் என்னமோ தெரியல, இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியல. இப்போ நீ யோசிக்கலாம், இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. நீ 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, இது எல்லாத்தையும் உடனே போய் அரசர்கிட்ட சொல்லி நான் உண்மை கிடையாது, சொல்லனாதான் உண்மையான சுபேக்கா அப்படிங்கிறத நீ சொல்லலாம். அப்படி இல்லைனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் சுபேக்காவே வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு, எப்போ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. இதெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றப்போ காலில் இருக்கிற அந்த சங்கிலியெல்லாம் அத்துக்கிட்டு அந்த கம்பியில் இவனே வந்து டங்குன்னு முட்டி மயக்கம் போட்டு விழுந்துடுவான். கடைசியில் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ இளவரசரும் வந்து பார்ப்பார், என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறப்போ தெரியல, சூசைட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிறப்போ மருத்துவர் சொல்லிட்டு போயிருப்பார், நிறையா பிளட் லாஸ் ஆயிருக்கு, இவன் பொழைக்கிறது கஷ்டம் தான் சொல்லிட்டு. ஆனாலும் சாடாவுக்கு உயிர் போகலை. அவன் எழுந்து உட்காந்து என்னை கொன்னுடுங்க, என் கழுத்தை அறுத்து கொன்னுடுங்க அப்படிங்கிறப்போ அங்கே யாருமே கொல்ல மாட்டாங்க. ஒன்று இவன் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல, அப்படியே இவன் வந்து ஸ்பையா இருந்தாலும் அந்த எதிரி நாட்டிலேருந்து யார் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த எதிரி நாட்டு தளபதியா இல்லை வேற யாராவதா, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதனால கொல்றதில்ல. சாடோக்கு புரிஞ்சு போச்சு,
பக்கத்துல பேண்டை சேர்ந்து இன்னொரு மென் இருப்பாங்க. அவங்க கத்தி எடுத்து இளவரசரை சாவடிக்கலாம், குத்திடலாம் அப்படின்னு போறப்போ வேற வழியே இல்லாம தன்கிட்ட இருக்கிற குத்துவாளை வச்சு மாஸ்டரே சாடோவை குத்தி கொன்னுடுவாரு. இளவரசர் ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. யாருக்கடா பண்ண, யாருக்கடா அந்த விசுவாசத்தை காமிச்சா அப்படிங்கிறப்போ எல்லாம் பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சாடோவோட உயிர் போயிடும். ஆனா பணத்துக்காக தான் இவன் இதை பண்ணான் அப்படின்னு அங்க நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. முட்டா பையன் யாருக்கும் விசுவாசமா இருந்திருக்கான், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேதனைப்படுவாங்க. இந்த தங்கச்சிக்காரிக்கும் இந்த நியூஸ் வருது. ஐயோ என்னால் சாடோவை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறமாக இது எல்லாருக்கும் தெரிய வருது, பெரியண்ணா சின்னனாக்கு கூட தெரிய வருது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு மாதிரி சோகமாயிடுது, சாடோவை இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அரசரை பார்க்க வந்து எல்லாத்தையுமே இளவரசர் வந்து விளக்குறாரு. சாடோவோட பேர்ல வந்து 10 வீடு இருக்கு, ஆயிரக்கணக்கான ஏக்கர் உள்ள நிலம் வந்து அவன் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவனுக்கு இருக்கு. ஸோ இவன் வேற யாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கான், அதன் மகளிர் சம்பாரிச்சிருக்கான். ஒன்றும் எதிரி நாட்டு ஸ்பையா நம்ம நாட்டில் இருந்துறானா, இல்லை இந்த நாட்டில் இருக்கிற யாராவது எதிரி நாட்டோட ஸ்பையா இருந்துட்டு இவனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இளவரசிக்கு பாடி கார்டை போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாடோ வந்து நம்மளுக்கு லாயலாக தான் இருந்திருக்கான், அதுக்கப்புறமாக தான் மாறி இருக்கான். ஒருவேளை இளவரசிக்கு பாடி கார்டா இருக்கிறதுனால சாடோவை ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இளவரசி சுபேக்காக்கு நான் அவனை பாடி கார்டை போட்டதுக்கு அப்புறமாக யாரோ அவன் பிரெயினை வாஷ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனால் அரசரே பாவம் மந்திரியார், நீங்கள் அவரை வந்து டக்குன்னு பிடிச்சி ஜெயிலில் போட்டீங்க. இதே வேற யாரும் அந்த பழியை வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இளவரசி சுபேக்கா சொன்னதுனால டக்குன்னு முடிவெடுத்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, உடனே மந்திரியாரை வந்து ஜெயிலில் போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசரோட தப்பையும் சுட்டி காட்டதான் செய்கிறாங்க. அரசருக்கே வந்துட்டு கொஞ்சம் கில்ட் ஆயிடுது. ஆமாப்பா இளவரசரே, நான் மன்னிச்சிரு, நான் வந்து சுபேக்கா சொல்லிட்டேன் அப்படின்றதும் டக்குன்னு நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு அது என்னோட தவறு தான், மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறப்போ அரசரே நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த சாடோ இறக்குறப்ப கூட சொல்லிட்டு தான் சத்தம் அவன் பணத்துக்காக இத்தனையும் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கியிருக்கானே தவிர்த்து நம்மளால அது ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல, நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வந்தவர் தன்னோட பாடி கார்டை பார்த்து நான் இளவரசியை பார்க்கணும்னு சொல்றாரு. இளவரசியும் வந்து பார்க்குறாரு. அப்போ தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து சாடோ உன்னோட பாடி கார்டு தான் அப்படிங்கிறப்போ என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இளவரசருக்கு சிரிப்பு தான் வருது. அவன் சொலனா ஃபேக் பிரின்சஸாக போயிருந்தப்போ சொலனா எதிரி நாட்டோட ஸ்பை அப்படின்னு சொன்ன சமயத்தில் கடைசியில் அது போயின்னு நிரூபணமாச்சு. அப்போ அவனை அரசர் ஜெயிலில் போட்டாரு. நீ அரசர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அவனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்து உனக்கு பாடி கார்டை வேணும்னு வச்சுக்கிட்டேன். அவன் ரொம்ப லாயலான பர்சன், அவன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கு, அவன் கண்டிப்பாக என்னை பாதுகாப்பாக பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நான் அரசர்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன, நான் தான் அவனை வச்சு இந்த காயெல்லாம் நகர்த்தினேன்னு சொல்கிறீங்களா? நான் தான் அவனை வச்சு மந்திரியாரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டேன், மந்திரியாருக்கும் எதிரி நாட்டு தளபதியாருக்கும் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறப்போ என் இளவரசருக்கு சிரிப்பு தான் வருது. இதை பாருமா, சாடோ சாகிறப்ப தெளிவாக சொல்லிட்டான், அவன் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், உன்னை வச்சு காய் நகர்த்தினான், உனக்கு இதில் எதுவுமே தெரியாது, உனக்கு அரசர் மேலே இருந்த பாசத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டதா சொன்னான், உன் மேலே அந்த தப்பு இல்லை. ஆனால் உன்னோட பாடி கார்டு, உனக்கு கீழே சர்வெண்ட்டாக இருக்கிற யார் தப்பு பண்ணாலும் எஜமானனான உன்னோட பொறுப்பு தான் அது. அதுக்கப்புறம் அரசர், நான் அரசர் இப்படி பார்த்ததே இல்லை, நான் பார்த்த அரசர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ஆனால் நீ அவர் அசைச்சு பார்க்குற, இதுதான் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணேன்னு வெயி, அரசர் இதை பற்றி யோசிச்சு கவலைப்படுற அளவுக்கு அவரை கொண்டு போனேன்னு வெயி, அதுக்கப்புறம் நீ இந்த இளவரசனை உன் அண்ணனாக பார்க்க மாட்டேன், எப்படி பார்ப்ப அப்படிங்கிறது அந்த சுச்சுவேஷன் வர்றப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டி விட்டு வந்துடுவார். தங்கச்சி கரையெல்லாம் ஆடி போயிடுவோம், அப்படியே முகம்லாம் பேரஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமாக குயினுக்கு நல்ல நியூஸ் வருது, உங்கள் அப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, உண்மையான ஸ்பையை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், மந்திரியார் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகுறப்போ அங்கேயே ராணி வந்துடுவாங்க. ராணி வந்துட்டு அப்பா அப்படிங்கிறப்போ, ஐயோ ராணி நீங்கள் இப்படியெல்லாம் வரக்கூடாது ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ மந்திரியாரும் புரிஞ்சுக்கிறாங்க. வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம், நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கூப்பிட்டு போகிறப்போ அந்த பக்கத்தில் அந்த தங்கச்சிக்காரி கூப்பிட்டு சொல்லனாவும் வருவா. இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சொல்லி, ராணியோட அப்பா ரிலீஸ் ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் ராணி வந்து உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சொல்கிறாக்கா அப்படின்னு கேட்குறப்போ அவ்வளவுதான், இது தவிர்த்து ராணிக்கு மேலே என்ன கோவம் இருக்க போகுது, இறந்து போன சாடா கூட அவன் தான் எல்லா பிரச்சனையும் பண்ணான், உன்னை அவன் யூஸ் தானே பண்ணிக்கிட்டான் அப்படிம்பாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு இருக்கிற மந்திரியார் நின்று திரும்பி பார்ப்பாங்க. இளவரசியை பார்க்குறப்ப வணக்கம் வைக்கணும் இல்லையா, அப்படியே வணக்கம் வச்சுட்டு நக்கலாக ஒரு பார்வையும் சிரிப்பும் சிரிப்பாக இருப்பாருங்க. சொல்லனாக்கு இந்த பார்வையோட அர்த்தம் புரியாது, ஆனால் தங்கச்சிக்காரிக்கு புரியும் இல்லையா. சோழி முடிஞ்சது, இந்த ஆள் நம்மளை வந்து கண்டிப்பாக கழுத்தறுப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் அரசரை தான் காட்டுறாங்க. இளவரசர் சொன்னதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு.
அந்த சாடோவை இளவரசிக்கு பாடி கார்டாக அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் பேண்டுக்கு லாயலாக நாட்டுக்கு லாயலாக இருந்திருக்கான். அதுக்கப்புறமாக தான் மாறி இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையும், நீங்கள் சட்டு இளவரசி சொல்கிறத நம்புறீங்க அப்படிங்கிற வார்த்தையும் இந்த அரசரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. தன் கேர்டேக்கர் கிட்ட சொல்கிறாங்க, நான் இளவரசியை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அரசர் வந்து இளவரசியை பார்க்கணும், உடனே இளவரசியை வந்து கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு இளவரசர் பேசினது தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு காட்டமும் இளவரசர் பேசினதே கிடையாது. இளவரசர் ஒருவேளை நம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரோ, என்ன இதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ண அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிறாரு. அப்போ நான் இன்னொரு தப்பு ஏதாவது நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், என்னை இந்த இடத்த விட்டு துரத்துறது, என்னை அழிக்கிறது இளவரசராக தான் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறப்போ அரசரோட கேர்டேக்கர் வராங்க. வந்ததும் என்ன ஏது அப்படின்னு கேட்க, அரசர் உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. அரசர் கோமா இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கு, ஏன் இப்படி கேட்குறீங்க, சாதாரணமாக தான் உங்களை கூப்பிட்டு விட சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதை தங்கச்சிக்காரையும் பார்க்கறதுக்கு வருவா. வர்றப்போ ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பா. இளவரசர் தான் சொல்லியிருப்பாரா இல்லை அரசரே கோமா இருப்பாரா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பதிலாக 2 பொம்மைகளை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு ட்ரேயில். அதை எடுத்து பார்க்குறப்போ இந்த பகுதியிலேருந்து வந்தது, அந்த பகுதியில் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து நல்லா செய்வாங்க, அதோட வேலைப்பாடுகளே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கூட வந்து ஒரு பாடி கார்ட் சாடோன்னு இருந்தான் இல்லையாம்மா, அவன் வந்துட்டு எதிரி நாட்டோட கைக்கூலியாக மாறிட்டான். ஸ்பையாக இருந்ததுனால தான் அவனை பிடிச்சி விசாரித்தோம். இப்போ அவன் இறந்தும் போயிட்டான். இப்போ வந்து நீ எப்படி ஃபீல் பண்ணுற, நீ ஏற்கனவே சொல்லியிருந்த எதிரி நாட்டிலேருந்து யாரோ வந்து என்னை வரைஞ்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு பயமாக இருக்குது, அதனால சாடோ என் கூடவே எனக்கு பர்சனல் பாடி கார்டாக இருக்கட்டும்னு சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும், உனக்காக வேறு ஏதாவது பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வேறு ஏதாவது வேணுமாமா கேளு அப்படின்ட்டு ரொம்ப தன்மையாக தான் பேசுகிறாரு. இது வந்து இளவரசிக்கு அப்பாடா எந்த கோபத்துலையும் இவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அரசர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிம்மா உனக்கு எது வேணுனாலும் கேளு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் வெளியின்னு சொலனா கேட்டுட்டு இருப்பா. சொலனாக்கு சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல நம்ம தங்கச்சி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப பாதுகாப்பாக இருக்கா, ரொம்ப நல்லபடியாக அவளை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. அதுக்கப்புறமாக தங்கச்சிக்காரி இப்போ சரிம்மா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுவார். அதுக்கப்புறமாக சொலனாவை கூப்பிட்டு பேசுவார். சொலனா கிட்ட எதுக்காக கூப்பிட்டு பேசுவார் அப்படின்னா, ராணியை பற்றி கேட்கறதுக்காக, ராணி எப்படி இருக்கா, ஓகேவா இருக்காளா, என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக தான். இப்போ ராணி வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, ஏன்னா மந்திரியாரை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க, காலையில் எழுந்தோன்னே வாக்கிங் போகிறாங்க, ரொம்ப சகஜமாக தான் இருக்காங்க. அவங்க அப்பாவை ஜெயிலில் இருந்தப்போ ராணி வந்து ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாங்க, இப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அதை கேட்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அரசரே நீங்கள் ராணியை வந்து பார்க்கலாம் இல்லையா, ராணி அதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா எனக்கு யோசனையாக இருக்குது, இன்னுமே ராணி கூட வந்து என் மேலே கோமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. என்ன இளவரசி சொன்னது, நான் மந்திரியாரை உடனே வந்து நான் ஜெயிலில் தூக்கி போட்டுட்டேன், எனக்கு தெரியும் மந்திரியாரை தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அது ப்ரூவ் ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நான் பண்ணேன். பட் இருந்தாலும் ராணியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ அவங்க அப்பாவை அவங்க ஹஸ்பண்டே பிடிச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி தானே, அதனால தான் அவள் கோவமாக இருப்பாளோ என்னன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பொண்ணு எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அந்த ஆண் தான் வந்து தன்னை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணும் நினைப்பாங்க அப்படிங்கிறப்போ கேர்டேக்கர் அப்படியே லைட்டாக அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். என்ன சொல்ல, நான் வந்து அரசர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசல, ரொம்ப ஜோவியலாக பேச ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. கடைசியில் அப்படியே வாயை மூடிட்டு சொல்லணும் உட்காந்துப்பா. இது எல்லாத்தையும் பொறுமையை கேட்டிருந்த அரசர், ஆமாம் ரிலேஷன்ஷிப் பற்றி இவ்வளோ பேசுகிறியே, இது நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட, இது யாரோட பிளான், யார் சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நானும் சுயமாக சிந்திச்ச அரசரே அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறப்போ, ப்ளீஸ் என்னை மாட்டி விட்டுறாதீங்க, எப்படி ராணி ஃபீல் பண்ணுறாங்க, ராணி எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, ராணிக்கு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத நீ போய் அரசர்கிட்ட சொல்லு, ஆனால் ராணி சொல்லி தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது, உனக்கா தோணி சொல்கிற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அனுப்பிச்சாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஆனால் நான் கடைசியில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறப்போ அரசருக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். ஸோ அப்போ ராணியோட கான்ஃபிடென்ட்டை நீ கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து உடச்சிட்ட. ராணி உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, இங்கே வந்து நீ ராணியவே போட்டு கொடுத்துட்ட, இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டே கிடைக்கும் அப்படிங்கிறப்போ, ஐயோ அரசர் ராணி ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ராணி சொல்கிறத நான் வந்து இங்கே சொல்கிறேன், நீங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன வேறு மாதிரி போய் சொல்கிறீங்க, இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு எனக்கு மட்டும் எதுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன்னு பேசுவான். அரசருக்கு என்னமோ தெரியல, சொல்லனா கிட்ட பேசுகிறப்ப சிரிப்பாக தான் வரும். ஒவ்வொரு வாட்டியும் கிட்ட பேசுகிறப்பெல்லாம் நான் மனசு விட்டு சிரிக்கிற சொல்லனா, கவலைப்படாத, நீ ராணி சொல்லி தான் எல்லாத்தையும் வந்து சொன்னேன், என்கிட்ட சொன்னதை நான் வந்து ராணி கிட்ட சொல்ல மாட்டேன், எதையும் நான் காட்டிக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு அப்புறமாக அரசர் அப்படியே சொல்லனா பாப்பா, அவன் மனசுக்குள்ள அரசர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு, அப்படி இருந்தாலும் ஏன் இதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அது ஏன் அப்படிங்கிறது ஒரு டவுட் சொல்லனாக்கு வந்திருக்கு. அது என்ன டவுட் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யாருக்கும் தெரியல, கெஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கதையோட போக்குலேயே அது என்ன டவுட்டுங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறமாக ராணியும் அரசரும் எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பிளானெல்லாம் அரசருக்கு தெரியும், ஆனால் ராணிக்கு தெரியாது. இந்த பக்கம் வாங்க வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் கூப்பிட்டு வந்துட்டு எதுக்கால அரசர் வருவாங்க. அரசரை பார்த்ததும் ராணிக்கு கோவம், சிரிப்பெல்லாம் வராது, கலங்க நிற்பாங்க. கடைசியில் குயினோட சேம்பருக்கு வந்து
அரசர் வந்து ராணியோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவார், இதை பாருமா, நான் உடனே வந்து உன்னை பார்க்க வராததுக்கு காரணம் நீ கண்டிப்பாக என் மேலே கோவமாக இருப்பேன், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாமா இருந்தேன். மற்றபடி நல்லா ஒன்றும் மறந்தெல்லாம் போகல, நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னை ரொம்ப அழ வச்சிட்டீங்க, கவலைப்பட வச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் ஸ்வீட்டாக பேசுறதுனால அதெல்லாம் மறந்து போயிட மாட்டேன், எனக்கு இன்னும் கோவம் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிறாங்க. ஓகே, உன் கோவம் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அரசர் சமாதானப்படுத்திட்டு வந்துருவாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமாக சொலனா கிட்ட சொல்லிட்டு தான் வருவார் அரசர், ராணியை பத்திரமா பார்த்துக்கோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக இங்கே பெரிய நச்சுனா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா. அந்த சமயத்தில் போதும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறது, கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி வந்து பெரியண்ணா மட்டும் ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. இது சின்னண்ணாக்கு ஒரு மாதிரி ஜெலஸை கொடுத்துரும், நான் மட்டும் தனியாக இருக்கோம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணும். பெரியண்ணா கூப்பிடுவாங்க, டே நீயும் சாப்பிடுறா, உனக்கும் தாண்டா அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவார். இந்த பக்கம் சொல்லனா அந்த ரூமில் மயக்கமடைஞ்ச நிலையில் தானே இருந்தா, அது யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக பாடி கார்டு கிட்ட இளவரசர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு வேளை சொல்லனா இங்கே யாராவது எதிரி நாட்டு ஸ்பை இருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இருக்கா இல்லையா, அது தெரிஞ்ச யாராவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இளவரசருக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக யார் பண்ணாங்கன்னு தெரியல. பண்ணது சாடோ, ஆனால் சாடோ இப்போ உயிரோடவும் இல்லை. அதுக்கப்புறமாக இங்கே மாஸ்டர் தான் காட்டுறாங்க. சாடோ இறந்துட்டாங்க இல்லையா, சாடோ வந்து பேண்டில் இருந்த மென்னு, சாடோ வந்து எதிரி நாட்டோட கைக்குள்ளியாக மாறிட்டான் அப்படி நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்குன்னு பண்ண வேண்டிய ப்ராப்பரான விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேண்டில் சேர்றப்ப ஒரு பெட்டி கொடுத்துடுவாங்க. அந்த பெட்டியில் உங்களோட திங்ஸ் எல்லாம் வைங்க, நீங்கள் இறந்ததுக்கு அப்புறமாகவோ இல்லை உங்கள் உடல் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நாங்கள் அதை வந்து தகனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. சாடோவோட பெட்டியில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு எரிக்கிறப்போ மாஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சாடோவை வந்து ஒரு பையன் மாதிரி பார்த்துருப்பாங்க. சாடோவை மட்டும் கிடையாது, அந்த பேண்டில் ட்ரெயின் ஆன எல்லாரையும் அவர் அப்படி தான் பார்ப்பாரு. ஆனால் சாடோ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு யோசிக்கவே இல்லையே, எதையுமே தெளிவாக விசாரிக்கிறதுக்குள்ள அவன் உயிரை அவனே எடுக்கும்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்ருக்கிறப்போ ஒரு சின்ன சுருக்கு பையில மோதிரம் இருக்கும். இதை பார்த்தோன்னா மாஸ்டருக்கு என்னது இது மோதிரம் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த மோதிரம் என்ன ஞாபகம் இருக்குங்களா, தங்கச்சிக்காரி கொடுத்தது, சொலனாவுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து மெமரி லாஸ் ஆகக்கூடிய மருந்தையும் கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை படித்தப்போ அதுக்கான உனக்கு நான் பே பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த மோதிரத்தை விற்று காசு எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு தெரியும், மாஸ்டருக்கு தெரியாது. இந்த மோதிரத்து மேலே மாஸ்டருக்கு சந்தேகம் வருது. அதுக்கப்புறமாக அரசரை தான் காட்டுறாங்க. அரசரை பார்க்கறதுக்காக தாலும் வந்திருப்பாங்க. தாலுமா வந்திருக்க மாட்டாங்க, அரசர் தான் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. எதுக்காகனா நன்றி சொல்கிறதுக்கு. ஏற்கனவே ஃபேக் பிரின்சஸாக சொல்லனாவை நீ வந்து தயார் பண்ணி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி தாலும். அதுக்கு அடுத்ததாக இப்போது மந்திரியார் மேலே போடப்பட்ட அந்த பழியையும் தீர்க்கறதுக்கு நீங்கள் தான் வந்து உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படிங்கிறப்ப தாலும் கேளுங்க அரசரே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதிரி நாட்டோட ஸ்பையாக தான் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தீங்க, அதுக்கான பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஏன் எதிரி நாட்டுக்கு திரும்பி போகல, நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஹீரோ மாதிரி கொண்டாடி இருப்பாங்க, பெரிய புகழ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா ஹேண்ட் ரிவர் அந்த எதிரி நாட்டுக்கு எங்கள் நாட்டிலேருந்து போகிறதுக்கான காரணமே நீங்கள் தானே. அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திரும்பி போகலை அப்படிங்கிறாங்க. அரசரே, நான் ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அரசருக்கு தெரியும், என்ன தான் வந்து ஸ்பையாக வந்திருந்தாலும் தன்னோட அப்பாவை இந்த தாலும் வந்து மனசார காதலிச்சாங்க. அதனால தான் இங்கே என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாலும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசர் எதுவும் சொல்லாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்களா. தாலும் வந்து ரொம்ப ரொம்ப நாலேஜான பர்சன். அவங்களால நிறைய விஷயங்களை அடுத்தவங்க வந்து வாயை திறந்து சொல்லாமே அது என்ன ஏதுன்னு அவங்க மனசில் இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும். அரசர்கிட்ட கேட்குறாங்க, அரசரே உங்கள் மனசு ஏதோ பாதிக்குது, அது ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒன்று உங்களை தடுக்குது, எதாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிறப்போ, இல்லை இளவரசி 2 வாட்டி ஸ்பை, எதிரி நாட்டு ஸ்பை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ரொம்ப மெஸ்அப் பண்ணிட்டா, எனக்கு அதுதான் யோசனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு சொலனாவை எதிரி நாட்டு ஸ்பை அப்படின்னா, அதுக்கப்புறமாக மந்திரியாரை சொன்னா, எனக்கு அங்கே தான் வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்போ, இல்லை அரசரே, நீங்கள் இளவரசியை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இளவரசி உங்கள் பொண்ணு, இளவரசிக்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அதனால் அவங்க வேற எதுக்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாடோ பண்ணது தான். சாடோ வந்து இளவரசிக்கு பர்சனல் பாடி கார்டாக போனப்போ அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு இளவரசிக்கு உங்கள் மேலே இருக்கிற பாசத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான், அவ்வளோதான் அரசரே, அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. அப்படியா சொல்கிறீங்க தாலும், ஓகே நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற சமயத்தில். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அந்த கோணத்தில் இளவரசியை சஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இல்லை அரசரே, அதை நான் சொல்ல முடியாது, ஒரு அப்பா மகளை பற்றி புரிஞ்சுக்கிறது அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அரசருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க இந்த பக்கமாக சொலனா வந்துட்டு இருக்கிறப்போ எதுக்கு அலட்சினா வருவாங்க. வந்தவர் சொலனாவை பார்த்துட்டு, சொலனா நானும் நீயும் நானும் இனிமேல் நாம ஒன்றா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. சொலனா நெத்தியில் கை வச்சு பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, திடீர்னு என் கண்ணுக்கு அழகாக தெரியுற அப்படிம்பாங்க. இது எல்லாத்தையும்
அங்கே இளவரசரும் பாடிகார்டு வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சின்னனாவும் யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம சொல்லனாக்கு என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. இந்த பக்கம் இளவரசரை பார்த்ததும் வணக்கம் வச்சுட்டு போகலான்னு பார்த்தா அவர் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி சின்னண்ணா பார்க்குறப்போ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன ஏது அப்படிங்கிறப்போ இளவரசரை ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. சரி நீ போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக இளவரசருக்கு பயங்கர கடுப்பாகுது. ஃபர்ஸ்ட் ஜின்மோ இப்போ இந்த சின்னண்ணன் என்னதான் பண்ணுறது அப்படிங்கிறப்போ பாடிகார்டு கேட்பாங்க, என்ன இளவரசரே ஜெலஸாக இருக்கா? டேய் நான் பொறாமையெல்லாம் பண்ணலடா, சொல்லனா இந்த நாட்டோட சொத்து, சொல்லனாவுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அதில் ஃபோக்கஸ் பண்ணும், இப்படி ஆளாளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும் இல்லையா, அதை நினச்சி கவலைப்படுற அப்படிம்பாங்க. ஆனால் பாடிகார்டுக்கு தெரியாதா இவர் எந்த அளவுக்கு சொல்லனாவை காதலிக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக சொல்லனா ராணிக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத எதிர்த்து இவர் பார்ப்பாரா. அந்த சமயத்தில் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறப்ப பாடிகார்டு கேட்பாங்க, நீங்கள் யாரை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? ஜிம்முவுக்கு சொல்லனா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி அந்த சின்னனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? இந்த ரெண்டில் எது உங்களை அதிகமாக பாதிக்குது இளவரசரே அப்படிங்கிறப்போ எனக்கு ரெண்டுமே பாதிக்கலை, எனக்கு சொல்லனா தான் ரொம்ப பாதிப்பாக தெரியுறா. சொல்லனாக்கு கிடைக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா தான் கிடைக்கணும், அவளை எல்லாரும் ரொம்ப ஈஸியாக பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக இந்த குயினும் அந்த தங்கச்சிக்காரும் எதுக்கால பார்த்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். குயினுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி வணக்கம் குயின் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி சொல்வா. அப்படியே குயின் மூஞ்சி திருப்பிப்பாங்க. இவ கண்டுக்க மாட்டா, இவ பாட்டுக்கு வந்துடுவா. இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு திமிரு, என் அப்பா மேலே பொய் பழி போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமாக என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான மூலிகையை அனுப்பிச்சு என்னையே மார்க் பண்ணிட்டு இத்தனை வேலை பண்ணிட்டு இப்போ திமிரா போறா. பண்ண தப்புக்கு எங்கள் அப்பா கிட்டே என்கிட்ட மன்னிப்பு கேட்காம இருக்கா. இவளுக்கு டீ ஃப்ளவர்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, 3 வேளை சோறு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற மேடு ராணி நீங்கள் அதை ஏற்கனவே பண்ணிட்டீங்க அப்படியா, அப்போ 3 வேளை சோறையும் குறைச்சிருங்க, 3 வேளை சாப்பாடு ஓகே ஆனால் அது கம்மியாக கொடுங்க அப்படின்ட்டுருவாங்க. மற்றவங்களாம் ஓகே ராணி அப்படிம்பாங்க. இதை கேட்குற சொல்லனாக்கு தன்னோட தங்கச்சியை வந்து பார்த்து நீ ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குக்கா கேட்கணும், எல்லாம் கேட்க முடியாது, மன்னிப்பு கேட்டல எதுவும் மாற போகிறது கிடையாது, அந்த ராணி அப்படிப்பட்டவது அப்படிங்கிறாங்க. ராணி எதுத்துக்கிட்டும் நல்லா அரண்மனையில் வாழ முடியாது, ஒருவேளை உன்னை வந்து இளவரசி அப்படிங்கிற பதவி விட்டு ராணி நீக்கிட்ட என்ன பண்ணுவேன், அதுக்கான அதிகாரம் ராணிக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்போ அப்போ தான் தங்கச்சிக்காரி யோசிக்கிறோம், ஐயோ இளவரசி பட்டமே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுனால சரி மன்னிப்பு கேட்கலாங்கிற முடிவுக்கு வரா. அதுக்கு அடுத்த நாள் ராணியை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்கவும் செய்கிறா. ராணி இருந்துட்டு நீ இவ்வளோ ஈஸியாக மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட முடியுமா, அப்படி ஈஸியாக மன்னிக்கிற அளவுக்கு தப்பை தான் நீ பண்ணி அப்படின்னதும் மண்டி போட்டே மன்னிப்பு கேட்பா. இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யாராவது பார்த்தா நான் கொடுமைக்காரி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறீ அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. ஆனால் எந்திரிக்கிறதுக்கு இந்த தங்கச்சிக்காரி தயாராகவே இல்லை. ராணி சொல்லிடுவா, இதை பாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிரயோஜனம் கிடையாது, நீ அப்பா கிட்ட கேட்கணும்னு சொல்லிடுவா. வேறு வழியில் தங்கச்சிக்காரிக்கு அதுக்கும் சரின்னு சொல்லிட்டு மந்திரியார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பான். மந்திரியார் எகேன் வந்து அரண்மனைக்குள்ளே வந்துட்டாரு. அவங்க மற்ற அமைச்சர்கள் கூட உட்காந்து பேசுகிறாங்க. அதில் விசுவுக்கெல்லாம் மூஞ்சியே இல்லை. அந்த சமயத்தில் ராணி உங்களை கூப்பிட்டு விட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. அங்கே வந்து மந்திரியார் கேட்பாங்க, எங்களை கூப்பிட்டீங்களாமா ராணி, என்ன எதுன்னு கேட்குறதுக்கு. 1 நிமிஷம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி வர சொல்கிறாங்க. இளவரசி வந்து மந்திரியாரே என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், எதை பற்றி யோசிக்காமல் ஏதோ வந்து என் காதில் விழுந்த நியூஸை வச்சு ஏதேதோ பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ள மட்டும் தான் வணங்குவா. மந்திரியார் இதை பாருங்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்டதே போதும், என் முன்னாடி நீங்கள் பவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் வந்து ராணிக்கு இது பத்தலை, இவளுக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுது. அந்த சமயத்தில் ராணியோட மேடு தான் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இளவரசி நீங்கள் போட்ட பழியால் அரசர் மந்திரியாரை ஜெயிலில் போட்டாங்க, கட்டாந்தரையில் அவர் அந்த குளிரில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, ஸோ உங்கள் கையால் அவருக்கு துணியை வந்து நெஞ்சு கொடுங்க, அதில் ஏதாவது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ராணி இருந்துட்டு கரெக்ட் ஐடியா அப்படிங்கிறாங்க. ஆனால் மந்திரியார் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இளவரசி இருந்துட்டு இல்லை பரவாயில்ல, ராணி சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவான். ஆனால் பயங்கர கோவம் வரும் இவளுக்கு, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுற சமயத்தில் மேடு சொல்லுவா, அம்மா இளவரசி இதை நீங்கள் பண்ணாதான் ராணியோட மனசை ஜெயிக்க முடியும், ராணி எதிர்த்துக்கிட்டு அரண்மனையில் வாழ முடியாது, பண்ணுங்க அப்படிங்கிறப்போ சரி என்ன பண்ணுறது பண்ணி தொலைகிறேன், எனக்கு வயலட் கலர் நூல் வேணும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. எடுக்கிறதுக்காக வர சமயத்தில் இந்த மெய்டு வந்து யாரை பார்க்குறா அப்படின்னா மந்திரியாரை. அந்த இடத்துல மந்திரியார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மந்திரியார் கேட்பாரு, என் மேலே பொய் பழி போட்டு அந்த இளவரசி என்னை ஜெயிலில் தூக்கி போட்டா, அப்போ நீ கூட தான் இருந்த அந்த இளவரசி கூட என்னை காப்பாற்றுறதுக்கோ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறதுக்கோ நீ எந்த ஒரு முனைப்புமே காட்டல, தாலும் கிட்ட கூட இதை பற்றி எதுவும் வந்து பேசல, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பதறி தான் போயிடுவா. ஐயோ எனக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னே தெரியல, நான் சுத்தமாக பிளாங்க் ஆகிட்டேன், ஆனால் எனக்கு இளவரசியை பற்றி ஒரு விஷயம் மட்டும் தெரியும் அப்படிங்கிறப்போ என்னன்னு மந்திரியார் கேட்பாங்க. இந்த மெய்டும் சொல்லுவாங்க, ஆனால் காதில் சொல்லுவா, ஸோ எந்த விஷயத்த சொன்னா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறமாக வயலட் கலர் நூல் எடுத்து கொண்டு வந்து கொடுப்பா. இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்லை வயலட் கலர் நூல் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிட்டு இருந்தாங்க, அதான் என்ன வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. சரி தேங்க்ஸ். அப்புறம் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கேட்பா. நல்லா இருக்காங்க இளவரசி. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றி, என் அம்மா பற்றியெல்லாம் விசாரிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவான். இங்கே சீனை அப்படியே கட் பண்ணா இந்த எம்ப்ராய்டரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டா. அடுத்த நாள் ராணிக்கிட்டே கொண்டு வந்து காட்டுறா.
ஓகே, இப்போ எனக்கு மேலே இருந்த கோவம் போயிடுச்சு, நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன நல்லா கொடுக்கணும் இல்லையா, அந்த பூ கொடுக்கணும், டீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ராணி வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதை சொல்லனாவும் சொல்லுவா, பாத்தியா நீ எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்ததுனால ராணிக்கும் ஹாப்பி, இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு, சுமூகமாக போயிடலாம், அதனால இதுக்கப்புறம் நீ எதை பற்றியும் யோசிக்காத, அந்த பழைய நாட்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தங்கச்சி, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்பா அம்மா நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, ஆனால் சோல்கி எனக்கு ஒன்றுதாம்மா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. என்னக்கா என்ன உனக்கு டவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ ஏமா உன்னோட வயசை வந்து பொய்யா சொன்ன அப்படின்னதும் அப்படியே தங்கச்சிக்காரிக்கு தூக்கி வாரி போடும். நான் இடையில ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் இல்லைங்களா, அரசரை பார்க்குறப்ப அரசரை பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு, ஆனால் அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது. அது என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கேட்டிருந்தேன், கெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர் இங்கே தாங்க கிடைக்க போகுது. இந்த தங்கச்சிக்காரி அவள் வயசு என்னன்னு சொல்லியிருந்தா, எனக்கு இப்போ 20 வயசு நடக்குதுன்னு சொல்லியிருந்தா. இந்த அரண்மனைக்கு வர்றப்போ அவளுக்கு 19 வயசு முடிகிற ஓரத்தில் இருந்தது, 1 வருஷம் ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு. ஆனால் உண்மையில தங்கச்சிக்காரியோட வயசு வந்து 18 தான். சொலனாக்கு தான் 20 வயசு. ஸோ அரசர் கூட காதலில் இருந்த சாவா வந்ததுமே குழந்தை பெற்றுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அப்பவே கர்ப்பமாக இருந்தாங்க அப்படிங்கிறது சாவோட மெய்டு மூலியமாக அப்போ இருந்த மந்திரியாருக்கு தெரிஞ்சது இல்லையா, அப்பவே அவங்க குழந்தை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சா அரசரோட குழந்தை பெற்றுக்க முடியும் இல்லை, ஏன்னா அப்போ அரசருக்கும் சாவாவுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, பேச்சுவார்த்தை கிடையாது. சாவா செத்து போயிட்டாங்கன்னு தானே அரசர் நினச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமாக தான் கோச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2வது குழந்தையான சோல்கியை பெற்றெடுத்தாங்க. இப்போ இதில் எப்படி தெரியுமா போயிடுச்சு, சாவாவோட கேரக்டரே தப்பான மாதிரி போயிடுச்சு. எப்படி தப்பான மாதிரினா, நம்ம அம்மா கோச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை பெற்றெடுத்துட்டாங்க, நான் சொல்லனா நான் தான் மூத்த பொண்ணு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு உன்னை பெற்றெடுத்திருக்காங்க, ஆனால் நீ அரசரோட பொண்ணு அப்படின்னா அப்போ நம்ம அம்மா வந்துட்டு நம்ம அப்பா கோச்சனுக்கு துரோகம் பண்ணி அரசர் கூட இல்லீகல் அஃபேரில் இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே ஆகுது. ஆனால் இந்த தங்கச்சிக்காரி இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லி வச்சிருந்தா, கொள்ளையர்கள் வந்து எங்கள் கிராமத்தை அட்டாக் பண்ணாங்க, அப்போ என் அம்மா அப்பாவையும் என்னோட தங்கச்சியும் கொன்னுட்டாங்க, நான் தான் மூத்த பொண்ணுன்னு இந்த தங்கச்சிக்காரி சொல்லி வச்சிருந்திருக்கா. இது மற்றவங்களை ஏமாற்றலாம், ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் சொலனாவை ஏமாற்ற முடியாது இல்லையா. ஸோ சொலனாக்கு அந்த டவுட் வந்துடுச்சு. அப்போது நம்ம அப்பா கோச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மா என்னை பெற்றெடுத்துட்டு அரசர் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்து சோல்கியை பெற்றெடுத்தாங்களா, அப்போ நம்ம அம்மா வந்து கேரக்டர் சரியில்லாத பொம்பளை மாதிரி தானே ஆகுது. அதனால தான் அரசரை பார்க்குறப்பவும் சொலனாக்கு அது தோணியிருக்கும், அரசரை பார்க்குறதுக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்காரு, எங்கள் அம்மா கோச்சனை கல்யாணம் பண்ணிட்டு என்னை பெற்று எடுத்துக்கிட்டு கை குழந்தையோடு இருக்கிற சமயத்தில் அரசருக்கும் நம்ம அம்மா சாவாவுக்கும் எதுக்கு அஃபேர் இருந்திருக்கணும், அது ஏன் நடந்ததுன்னு தெரியல அப்படிங்கிறதுனால தான் அந்த கேள்வியோட தான் அன்றைக்கி அரசர் அவள் பார்த்துருப்பா. ஒத்த வார்த்தையில் சொல்லனா கேட்டுட்டா, உன்னோட வயசு விஷயத்தில் ஏன் பொய் சொன்ன அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு என்ன மழுப்புறது அப்படின்னு தங்கச்சிக்காரிக்கு தெரியல. இந்த மொத்த கதையும் அவன் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. என்ன பதில் சொல்லி சமாளிச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டலைங்க. இங்கே அப்படி சீனை கட் பண்ணா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக ஜின்மு வந்திருப்பாங்க, கூடவே பாடிகார்டு வந்திருப்பாங்க. இந்த காட்டு பகுதியில் பழக்கமுள்ள யாராவது ஒரு ஆளை வந்து ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. ஸோ பாடிகார்டு வந்துட்டு நான் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், நான் டேரெக்டாக பண்ணல, எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக கேட்டேன், இந்த காட்டு பகுதியை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அங்கே வர்றது கோச்சனை பார்த்ததும் எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, நான் உங்களுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ கோச்சன் ஜாடியில் பேசுகிறாங்க. அப்போ தான் பாடிகார்டு சொல்லுவாங்க, இவருக்கு காதும் கேட்காதான் வாய் பேசவும் வராதான், ஆனால் நம்ம சொல்கிறத வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறது நல்லா புரிஞ்சுப்பாரு, ரொம்ப திறமையான ஆளுன்னு சொன்னாங்க. அப்படிங்கிறப்போ சரி வாங்க கிளம்பலாம், வேட்டையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ எதுக்கு ஜின்முவை வந்து கோச்சன் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, இதையும் அந்த எதிரி நாட்டோட தளபதி சொல்லியிருப்பான், நீ வந்து அந்த அரசரை போய் கொல்லணும் அப்படின்னா அது ஜின்மு மூலியமாக பண்ணிக்கோ, இந்த ஜின்மு தான் இறந்து போன அரசரோட பையன், அரண்மனை விட்டு வெளியே தான் வந்து ஜின்மு வந்துட்டு இருப்பான், அரண்மனைக்குள்ளேயே சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ ஜின்முக்கு கண்டிப்பாக அந்த அரசர் மேலே ஒரு சின்ன வெறுப்பு இருக்க தான் செய்யும், இவன் மூலியமாக நீ ஈஸியாக அரசரை வந்து அடைஞ்சிடலாம், அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கும் உனக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால தான் ஜின்முவை இப்படி வேட்டையாடுற இடத்துல ஹெல்ப் பண்ணுற மாதிரி கோச்சன் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஜின்முக்கு கோச்சன் கிட்ட சரியாக பேச முடியல, இந்த ஆள்கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேட்டையாடுறதுன்னு வந்துட்டா ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு, எப்படி அம்பு விட்டணும், அப்போ எப்படி பொசிஷனில் நிற்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுறப்போ ஜின்முக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு அப்பா மாதிரி பெரியண்ணா மாதிரி எனக்கு நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சன் சொல்லுவாங்க, எனக்கு காது கேட்காது, நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜின்மு வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற ஒரு காட்பனியை வந்து எய்ம் பண்ணி அம்பை வந்து விட்டுடுவாங்க. ஆனால் அது அடிப்பட்டு அங்கேருந்து ஓடுமா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சன் போகிறப்போ, இல்லை நீங்கள் இருங்க, அது என்னோட டார்கெட், நான் தானே அடித்தேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி போகலாம். அப்படிங்கிறப்போ குதிரை மிரண்டு போய் ஜின்முவை தள்ளி விட்டுடும். ஜின்முக்கு தான் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோச்சன் பிடிக்க போய் கீழே இருக்கிற கல் வந்து நல்லா பின்னாடி முதுகில் வந்து ஏறிடும் கோச்சனுக்கு. கோச்சனோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால தாங்க நான் சொல்கிறேன், ஆனால் இவரோட பேர் கோச்சன் அப்படிங்கிறது கூட நம்ம ஜின்முக்கெல்லாம் தெரியாது. இப்படி ஜின்முவை காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் ஜிம்மு வந்து நோட்டீஸ் பண்ணுவோம், ஐயோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன் ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்க. அப்போ பார்த்தா உடம்புல நிறைய காயப்பட்ட தழும்பெல்லாம் இருக்கும். அதில் பார்க்குறப்ப ஜின்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
இப்படி நம்மளுக்கு எதுவும் ஆகாமல் இவர் காப்பாத்திருக்காரு அப்படிங்கிறதுனால ஒயின் நல்லா குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்கே கோச்சனையும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் இருப்பான். வரவங்க போகிறவங்க செருப்பெல்லாம் எடுத்து ஒழுங்காக வைக்கிறது அப்படிங்கிற வேலை பண்ணிட்டு அது பார்க்குறப்போ கோச்சனுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமாக உள்ளே கூப்பிட்டு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க கொடுத்துட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு இவர் வந்து எனக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சனை வந்து ஒரு பொண்ணோட ரூமில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் கோச்சன் அங்கே போயிட்டு எனக்கு எதுவும் வேண்டாமா, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுவாரு. அடுத்த நாள் எழுந்து வெளியே வந்து பார்த்தா அந்த குட்டி பையனை அங்கே இருக்கிற ஒரு பொம்பளை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருப்பா. எலி வந்து கடிச்சிருச்சுப்பாரு, ஷூவெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறப்போ கோச்சனுக்கு கஷ்டமாக இருக்குவோ, இந்த பையனுக்கு வந்து இங்கே யாரும் கிடையாது, இங்கே வேலைக்கு இருக்கான் போல, இவன் இங்கிருந்து கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு லேடி ஹெட்டாக இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்துட்டு பணம் கொடுத்து இந்த பையனை கூப்பிட்டு வராங்க. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவர் நம்மளுக்காக பணம் கொடுத்து கூப்பிட்டு வராருன்னா இவர் நம்மளை நல்லபடியாக பார்த்துப்பாரு, நாமளும் இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அப்பானாலும் கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்பான். ஆனால் கோச்சனுக்கு அந்த பையனை பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்களே தவிர்த்து தன் கூட வச்சுக்க முடியாது. ஏன்னா கோச்சனுக்குன்னு லைஃப் இல்லை. கோச்சனை பொறுத்த வரைக்கும் அரசரை கொண்டதுக்கு அப்புறமாக நம்மளையும் கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பையனுக்கு என்ன ஹோப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாடையில் சொல்கிறான், நீ என் கூட வராதப்பா, கொஞ்சம் பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு சுருக்கு பையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வருவார். ஆனால் அந்த பையனுக்கு எங்கே போகிறது எதுன்னு தெரியாது. கோச்சன் இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்திருப்பாரா, அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவான். ஆனால் இந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிறது கோச்சனுக்கு தெரியாது. அடுத்த நாள் எழுந்து பார்க்குறப்போ சமையல் கட்டிலே இந்த பையன் இருப்பான். கோச்சனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாத மாதிரி பார்க்குற சமயத்தில் எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் உங்கள் பின்னாடியே வந்துட்டேன், நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக எங்கே வந்து வேக வச்சிருப்பாரு, அதை எடுத்து லைனாக வச்சு இவரே தோல் உழிச்சு சாப்பிட்ருவாரு. கடைசி எக்கு வரைக்கும் இந்த பையன் பாப்பான் கொடுப்பாரான்ட்டு எதையுமே வந்து கோச்சன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கோச்சன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கூட இந்த பையன் கூடவே இருப்பான். அப்படி இருக்கிற சமயத்தில் பேசுவான், நான் வந்து உங்கள் கூடவே இருந்துக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா உங்களை அப்பான்னு கூப்பிடல, ஆனால் நான் வந்து வீட்டு வேலை செய்வேன், சமைப்பேன், க்ளீன் எல்லாம் கூட பண்ணி கொடுப்பேன், எனக்கு வேற எங்கே போகிறதுக்கு போகடலை அப்படிங்கிறப்போ இவருக்கு தான் காது கேட்காதுலேயே அவர் சும்மா வெறுமனே பார்ப்பாரு. ஓகே அமைதி சம்மதம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு கோச்சன் போகிறப்பெல்லாம் இந்த பையனும் பின்னாடியே வருவான். கோச்சன் திரும்பி பார்க்குறப்ப அப்படியே நின்றுப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோச்சனாலையும் முடியல, இந்த பையனை வேண்டாம் வேண்டான்னு தள்ளி வைக்க முடியல, அதனால ஏற்றுக்கிறாங்க. கோச்சன் முகமெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வர்றப்போ தன்னோட 2 பொண்ணுங்களும் உட்காந்து விளையாடுற மாதிரியும், அப்பா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை தாஜா பண்ணி பெர்மிஷன் வாங்குற மாதிரியெல்லாம் இவருக்கு தோணுது. ஆக்சுவலாக இது இவருக்கு தோணலை. வந்தோன்னே படுத்து தூங்கியிருப்பார். இதெல்லாம் அவருக்கு கனவாக வருது. அந்த குட்டி பையனும் எட்டி பார்ப்பான், ஏதோ நல்ல கனவு காண்றார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சன் பக்கத்திலே படுத்து அவனும் தூங்கி போயிடுவான். இந்த பக்கமாக எகேன் அந்த சீனுக்கு வரும். சொல்லு தங்கச்சி, நம்ம அம்மா என்றைக்குமே நம்ம அப்பாவான கோச்சனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி அரசரோட மகளான, இதெல்லாம் எப்படி தான் நடந்தது, என்னதான் நடந்தது, உண்மையை சொல்ல அப்படிங்கிறப்போ இந்த ஆங்கிளில் தங்கச்சிக்காரி யோசிச்சே இருக்க மாட்டா. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொன்னா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காட்டலைங்க, இல்லை ஒன்றுமே சொல்லாமல் விட்டுட்டாலும் அப்படிங்கிறதும் தெரியல. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணா இந்த நாடும் எதிரி நாட்டோட அரசரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டதுக்கு அப்புறமாக அந்த பார்டர் எல்லாத்தையும் கரெக்டாக பிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் இலைக்கு நாங்கள் வரமாட்டோம், எங்கள் இலைக்கு நீங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லேஜ், அதோட கொஞ்சம் பகுதி வந்து அந்த பார்டரை தாண்டி போகுது. கண்டிப்பாக அதை அன்றைக்கி நாம் கிளியராக பேச முடியல, மேப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகல. இப்போ நம்ம அதை பற்றி பேசல, அது என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து பேச்சுவார்த்தையில் இருப்பார் அரசர். இங்கே அமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறமாக அரசர் வர சமயத்தில் மந்திரியாரோட ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்பாங்க, நீங்கள் மந்திரியாருக்கு எந்த ஒர்க்கும் கொடுக்கறதில்ல, மந்திரியார் பேசுறதுக்கு கூப்பிட்டு விடுறதில்ல, மந்திரியார்கிட்ட இந்த பிரச்சனை அப்படின்னு ஆலோசனையும் நடத்துறதில்ல, இதெல்லாம் எப்போ அரசரே பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ அரசர் அப்படி ஒரு செகண்ட் ஆழமாக யோசிச்சுட்டு, அது மந்திரியாரோட விஷயம், அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக இப்போது நம்ம நாட்டோட கொஞ்சம் லேண்ட் வந்து எதிரி நாட்டோட பார்டரை தாண்டி இருக்கு இல்லையா, அது என்ன ஏது அப்படிங்கிறத இளவரசரே நீ பார்த்துக்கோ, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன், உனக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத என்கிட்ட வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒர்க்கில் பயங்கரமாக இளவரசர் இருப்பார். ராத்திரி பகலுமா நிறைய மேப் அனலைஸ் பண்ணுறது, புக்கு படிக்கிறதுன்னு இருப்பார். அப்படியே ராத்திரி பகலுமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவரையும் அப்படியே தூங்கி போயிடுவார். இளவரசரோட அறைக்கு வந்துட்டு இந்த பர்ஃப்யூமெல்லாம் இருக்கக்கூடிய குப்பியை வைக்கிறதுக்காக சொலனை எடுத்துகிட்டு வருவாங்களா. இப்படி புக்கை வச்சுட்டு தூங்கி தூங்கி இளவரசர் விளையாடுறதை பார்த்துட்டு அப்படியே சொலனை நிற்பாங்க. அப்போ தான் இளவரசர் வந்து அந்த டைமில் சொன்னார் இல்லையா சொலனா கிட்ட, இவ்வளோ பெரிய அரண்மனையில் என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருதுன்னு நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்குன்னு இவ்வளோ பெரிய அரண்மனையில் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அது உங்களுக்கு ஞாபகம் வர்றப்போ இளவரசர்கிட்ட போயிட்டு அந்த புக் எடுத்து வச்சுட்டு, இளவரசரே ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா தூங்குங்க, தூங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ சொலனாவை போக விடாமல் சொலனா தோல் மேலேயே சாஞ்சுப்பார். சரி நீ சொன்னேல, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ சொலனாவுக்கும் மறுக்க முடியல. அப்படியே இளவரசரோட தலையை தடவி கொடுக்குற சமயத்தில் சொலனா அதை மறந்துடு அப்படிங்கிறாங்க. எதை இளவரசரே, நான் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உன்னோட லாயல்ட்டியை மட்டும்தான் அப்படின்னு எனக்கு சொன்னேன் இல்லையா, அதை மறந்துடு அப்படிங்கிறாங்க. சொலனாக்கு புரியுது. ஸோ விசுவாசத்தையும் தாண்டி அவர் காதல் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது சொலனாக்கு புரியுது. அப்போ கரெக்டாக பாடி கார்டு வந்துடுவாங்க. உடனே சொலனா அங்கேருந்து வந்துடுவாங்களா இளவரசருக்கு, எனக்கு வெளியிருந்தாலாம் ஒருத்தனும் வர வேண்டாண்டா,
நீ மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெளியே வந்த சொல்லனாக்கு என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட தங்க இந்த பேலஸ்குள்ளேயே இருக்கா. ஆனால் அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கேன் இளவரசரே, மன்னிச்சிருங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டு போயிடுவா. அதுக்கப்புறமாக இளவரசியோட சேம்பரில் அந்த தங்கச்சிக்காரி வர்றதுக்கு முன்னாடி சொல்லனா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. தங்கச்சிக்காரி வந்ததும் மெய்டை கூட வெளியே அனுப்பிச்சிடுவா. வெளியே 2 பேர் எப்போ வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மெய்டு வெளியே வந்தவ எப்போ உங்களை வேணுங்கிறோமோ அப்போ நாங்கள் கூப்பிடுறோம், இப்போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு போயிடுவா. எதுக்காக சொல்லனா வந்திருப்பா அப்படின்னா, எல்லாரோட ரூமுக்கு பர்ஃப்யூமை செலக்ட் பண்ணிட்டு ராணி தான் அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. இளவரசருக்கு, அரசருக்கு, சரி இந்த இளவரசிக்கும் அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி வச்சிருப்பாங்க. அது கொடுக்கறதுக்காக தான் சொல்லனா வந்திருப்பா. அதை சொல்லனாவே இளவரசி கையில் போட்டு விடுவா. அப்போ கேட்பா, என்னால் ஒன்றை தான் எடுத்துக்கவே முடியல. அப்பா அம்மாவுக்கு மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தாங்க, அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசருக்கும் அம்மா கடையில் எப்படி இந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு, நீ எப்படி பிறந்த அப்படிங்கிறது என்னால் யோசிக்கவே முடியல. ஸோ அப்போ கடைசி இதே கொஷினை கேட்டப்போ தங்கச்சிக்காரி எதுவும் சொல்லாமல் தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ புரிய வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வயசு பிரச்சனை, அப்போ நான் ஏதோ மைண்டில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னு தெரியல, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால ஏன் ஏஜா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. அது எல்லாத்தையும் கூட சொல்லனா ஏற்றுக்கிறா, வயசை கூட விட்டுடு. ஆனால் அம்மா அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை பெற்றதுக்கு அப்புறமாக்க அம்மா அரசர் கூட இருந்தது அஃபேர் தானே, அதெல்லாம் எடுத்துக்கவே முடியல. அப்படிங்கிறப்போ என்னக்கா நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியா, நீ வேணா அரசர்கிட்டயே போய் கேளு, அம்மாவை அவங்க எவ்வளோ காதலிச்சாங்க அப்படிங்கிறது உனக்கே புரியும், வா என் கூட வா, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன். அப்படிங்கிறப்போ சொல்லனாக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ சொல்ல இன்னொரு ஆங்கிள் எப்படி தெரியுமாங்க யோசிக்கிறா, ஒருவேளை இந்த அரசரோட பொண்ணாவே இந்த தங்கச்சிக்காரி இருக்க மாட்டா போல இருக்கு, ஏதோ ஒரு தவறுதலா தன்னோட பொண்ணை நினச்சிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லனா யோசிக்கிறா. இல்லை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கூப்பிடுறா. அதுக்கப்புறமாக மந்திரியாரே அரசரை பார்க்கறதுக்காக வராங்க. வணக்கம் வச்சுட்டு மந்திரியார் உட்கார்றப்போ, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து அப்படிங்கிறாங்க. ஆமாம் அரசரே அப்படிங்கிற சமயத்தில், இதை பாருங்க மந்திரியாரே, இந்த நாட்டோட அரசனான என்னை விட இந்த நாட்டோட நலன் தான் உங்களுக்கு எப்பவும் முக்கியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட மகள் இளவரசி சொன்னா அப்படிங்கிறதுக்காக உங்களை நான் சிறையில் போட்டது, உங்களை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமாக வெளியே விட்டது, இது நான் மற்றவங்களுக்கு வேணால் விளக்கம் கொடுக்கலாம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப மந்திரியாருக்கு புரியுது, இளவரசி தன் மேலே போட்ட பழி ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நான் எந்த தப்பும் பண்ணாதவன் அப்படிங்கிறது பல பேருக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. எனக்கு புரியுது அரசர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால், அதான் வா ப்ரூஃப் பண்ணுறேன், நான் ஒன்றும் ஏதோ தவறுதலாகவோ இல்லை அரசர் என்னை அவரோட மகளாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னு நீ நினைக்காத, நான் ப்ரூஃப் பண்ணுறேன். நம்ம அம்மா சாவா தான் அரசரோட லைஃபோட கிரேட்டஸ்ட் லவ், அதை நான் ப்ரூஃப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி ரெடி ஆயிட்டா. கூட மெய்டு வர்றப்போ தன்னோட மெய்டு நீ வராத, நான் இப்போ சொல்லனா கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவா. வர்றப்போ கையில் ஃப்ளவர்ஸ் கூட எடுத்துகிட்டு வருவா. அப்போ சில பணிப்பெண்களை கிராஸ் ஆகி போகிறப்போ இளவரசி அப்படிங்கிறதுக்காக வணக்கம் வச்சுட்டு போவாங்க. ஆனால் இந்த இளவரசி போனதுக்கு அப்புறமாக இவ முன்னாடி நிற்கிறதே பாவம் அப்படிங்கிற மாதிரி காசு பேசித்தான் போவாங்க. இது எல்லாத்தையும் சொல்லனா நோட் பண்ணுவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி ராணியோட மெய்டு கூட சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த இளவரசி ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் ரொம்ப நாள் இந்த அரண்மனைக்குள்ளே இருக்க மாட்டா, பகைமையை சம்பாரிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நாட்டை விட்ட துரத்திடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வருது. அரசரை பார்க்கலான்னு வர்றப்போ அரசர் கூட சில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் இருந்திருப்பாங்க. அவங்க கரெக்டாக அரசரோட அந்த ரூம்பை விட்டு வெளியே வருவாங்க. அதில் விசுவும் ஒருத்தராக இருப்பார். நல்லா இருக்கீங்களா விசு அங்கிள், என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு அவருக்கும் நான் நல்லா இருக்கேன் இளவரசி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மந்திரியாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமைச்சராக இருப்பார் இல்லையா, அவரை பார்த்து நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இவளுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எதிரிகள் அதிகமாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. நாம் நல்ல விதமாக நடந்துக்கணும்னு பார்த்தா கூட நடந்துக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துடுவா. வந்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத அறிவிங்க அப்படின்னு சொன்னதும் அறிவிச்சிடுவாங்க இளவரசி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உள்ளே இருந்து கேர்டேக்கர் இளவரசி அரசர் கொஞ்சம் டயர்டாக இருக்காரு, நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காரு, இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்படிங்கிறப்போ என்னது அரசர் அப்படியே சொன்னார்? அரசர் என்னைக்குமே என்னை பார்க்க முடியாதுன்னு மறுத்ததே கிடையாது. அவருக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, அவருக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நான் அவரை பார்க்க வர்றப்போ என்ன அவர் திரும்பி போன்னு சொன்னதே இல்லை அப்படிங்கிறாங்க. இளவரசி சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அரசர் இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். உள்ள அரசர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருப்பாரு. இப்போ அரசருக்குள்ள இருக்கிற சந்தேகம் என்னன்னா, தாலும் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, மற்ற வகையில் இளவரசி சந்தேகப்படுறதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணாமல் விடுறீங்க போல இருக்கு. அது என்னன்னு இவர் கேட்டதுக்கு, அது அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள விஷயம், அது ஒரு அப்பாவை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு தாலும் சொல்லியிருப்பாங்க. அதே இப்போ ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. அரசர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இளவரசி வந்துகிட்டு இருப்பா. அப்போ சொல்லனா கிட்ட சொல்லுவா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவரில் இருக்கிறதுனால நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசர் சொல்லியிருந்திருப்பாரு, நான் டயர்டாக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு, இல்லைன்னா என்றைக்குமே நான் அவரை பார்க்க வரப்போ அவர் மறுத்ததே இல்லை அப்படிங்கிற சமயத்தில் சொல்லனா இளவரசி இந்த ஃப்ளவர்ஸ் எனக்கு கொடுங்க, உங்கள் சார்பாக நான் எடுத்துக்கொண்டு போய் அரசருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ சரி நீயே கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராணியோட மெய்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே உள்ள வர சொல்லுங்க அப்படிம்பாங்க. ராணியோட மெய்டு தானே சொல்லியிருப்பாங்க, வந்ததுக்கு அப்புறம் தான் அது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த வேஸ்ட்ல வைக்கிறப்ப அரசர் கேட்பாங்க,
இதை ராணி தான் கொடுத்து விட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு இல்லை இளவரசியார் தான் கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க. நீ இளவரசிக்கும் மெய்டா இருக்கியா? இதுக்கு ராணி அனுமதி கொடுத்தாளா அப்படின்னு கேட்குறப்போ அப்படியெல்லாம் இல்லை, நான் வந்து ராணிக்கிட்டேயும் மெய்டா இருப்பேன், சமயங்கள் இளவரசிக்கிட்டேயும் நான் மெய்டா இருப்பேன், அது ராணிக்கும் தெரியும் இளவரசிக்கும் தெரியும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இளவரசிக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க டெய்லியும் வந்து எப்பவுமே ஃப்ளவர்ஸ் அவங்க கையாலே பொறிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்களாமா. இன்னைக்கு மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டாங்க. சரி நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ ஆமாம் இளவரசி அப்படியே அவங்க அம்மா மாதிரி, அவங்க அம்மாவுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியல சொல்லண்ணா, உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா நான் பாட்டுக்கு நிறைய பேச ஆரம்பிச்சிடுறேன், நீ கிளம்பலாம் அப்படிம்பாங்க. ஆனால் சொல்லனா போகாமல் அரசரே இளவரசியோட அம்மாவுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டுருவா. அரசர் அப்படியே லைட்டாக முறைச்சு பார்ப்பாரு. சொல்லனா இருந்துட்டு இல்லை இளவரசி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, லவ்லியான பர்சனாக இருக்காங்க இல்லையா, அதனால தான் அவங்க அம்மா பற்றி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் அப்படின்னதும் என்ன சொல்லனா உங்ககிட்ட நான் ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட என்ன கேள்வி வேணால் கேட்கலாம் அப்படிங்கிற தைரியமா அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ அரசரே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்போ கேர்டேக்கர் வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே வரப்பாங்க தங்கச்சிக்காரி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நின்றுட்டு இருக்கா. வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லுவா, இல்லை அரசருக்கு வந்து என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், என் அம்மாவை அவர் அவ்வளோ காதலிச்சாரு, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், இன்னைக்கு ஏதோ அதை பற்றி பேச விரும்பல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அங்கே 2 பணிப்பெண்கள் ஒரு மாதிரி நக்கலாக அவங்களுக்குள்ளே பேசி சிரிப்பாங்க. இதை சொல்ல நான் நோட்டீஸ் பண்ணிடுவா. சரி இளவரசி நீங்கள் உங்கள் சேம்பருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி போகிறப்போ திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு கூட போவா. சொல்லனாவும் சிரிச்சு வைப்பா. ஆனால் சொல்லனாக்கு சந்தேகம் வந்துருச்சு. சோல்கி நீ சொல்கிறது உண்மை அப்படின்னா இந்த சுபேகா ஃப்ளவரோட டேட்டூ இது மச்சம் இல்லை டேட்டூன்னு தாலும் சொன்னாங்க. அப்போ இது டேட்டூனா அந்த டேட்டூ அம்மா ஏன் எனக்கு கொடுத்தாங்க உனக்கு கொடுக்கல? நம்ம அப்பாவுக்கு அம்மா எப்படி துரோகம் பண்ணுவாங்க? நம்ம அப்பா கோச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பெற்றதுக்கு அப்புறமாக 2 வருஷம் கழிச்சு அரசர் கூட சேர்ந்து உன்னை எப்படி அம்மா பெற்றெடுத்திருப்பாங்க? அம்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாக்கு இன்னும் சந்தேகம் தான் இருக்கு. ஆனால் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் சில விஷயங்கள் அவள் கண்ணை மறைக்குது. அதுக்கப்புறமாக இங்கே நர்சர் எதா காட்டுறாங்க. மாஸ்டருக்கு வருத்தமாக இருக்கு, சாடோ இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் சாடோ இவர் தான் கத்தியால் குத்திருப்பாரு. ஏன்னா சாடோ வந்து வேற ஒரு கத்தி எடுத்துட்டு இளவரசரை வெட்டுறதுக்காக வந்திருப்பான். அதெல்லாம் நினைச்சு டாலும் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நீங்கள் தான் சாடோவை கொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாலும் நான் தான் கொன்னேன், என் கையால் தான் கொன்னேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் கையால் குத்தி கொன்னதை சொல்லலை. ஏன்னா அந்த சாடோ வந்து இளவரசரை கொல்ல வந்ததுனால நீங்கள் அவனை கத்தியால் குத்துனீங்க, அப்படி குத்தி அவன் செத்ததை பற்றி நான் பேசலை. ஆக்சுவலாக அவன் கடைசி வரைக்கும் லாயலாக இருக்கணும், யாருக்கு உண்மையாக இருக்கோமோ அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உயிரே போனாலும் அந்த விசுவாசத்தை மாற்றிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விசுவாசம் தான் அவனை கொண்டு இருக்கு. ஆனால் அந்த விசுவாசம் யார் மேலே அப்படிங்கிறது எங்கள் கொஸ்டின். அது கண்டிப்பாக இந்த பேண்ட் மேலேயோ நாட்டு மேலேயோ இல்லை, வேற யாரோ மேலே அப்படிங்கிறப்போ இவருக்கு அது கேட்க கேட்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் கரெக்டாக சொல்லனா வருவாங்க தால்மை பார்க்கறதுக்காக. நான் அப்புறமா எதாக இருந்தாலும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாஸ்டர் எழுந்து போயிடுவாங்க. வா சொல்லனா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ எல்லாம் ஊற்றி கொடுக்குறப்போ அரண்மனையில் இருக்கிற இன்னொரு மெய்டு யாரோ கூட அதுவும் கல்யாணமான ஒரு ஆண் கூட ஓடி போயிட்டாங்களாமா அப்படிங்கிறப்போ ஓ அப்படியா சொல்லனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லனா கேட்பா, இந்த மாதிரி மேடம் என்னோட தோளில் இருக்கிறது மச்சம் கிடையாது டேட்டூன்னு சொன்னீங்க இல்லையா, அது உண்மையிலேயே சுபேகா ஃப்ளவர் தானே பார்த்து சொல்கிறீங்களா, இன்னொரு வாட்டி பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்போ ஏகேன் தாலும் பார்க்குறாங்க. கரெக்ட் இது சுபேகா ஃப்ளவர் தான், என்னால் 100% சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ சரி இப்போ எதுக்குமா இது திடீர்னு வந்து கிராஸ் செக் பண்ணுறேன் என்கிட்ட, அதாவது இந்த சுபேகா ஃப்ளவர் டேட்டூ என்னோட முதுகில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டே சொல்லாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீ என்ன சொல்கிறியோ அதை நான் சீக்ரெட்டாக வச்சுப்பேன், நான் உங்ககிட்ட சொல்கிறதும் உங்ககிட்ட சீக்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லனாக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. பெரியண்ணனை பார்த்து பெரியண்ணா நான் ஒருத்தவங்களும் உண்மையான கேர் வச்சுருக்கேன், அவங்க என்கிட்ட பொய் சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்போ நாம் கேர் வச்சுக்கிறவங்க பொய் சொன்னால் முதுக ஓட எலும்பை ஓட காலை ஓட அப்படிம்பாங்க, அது பொய்யா இல்லாமல் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லனாக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இப்போல்லாம் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் தங்கச்சிக்காரி கூடிய தானே இருக்கா, அதனால் வந்துட்டு ராணியோட மேடே கேட்பாங்க, என்ன சொல்லனா இப்போல்லாம் நீ சரியாகவே எங்கள் கூட இருக்கிறதே இல்லை, ஏதாவது ஒர்க்கு கொடுக்கலான்னு உன்னை தேடினா கண்டுபிடிக்க முடியறது இல்லையா அப்படிங்கிறப்ப ராணி இருந்துட்டு பேசாமல் இருங்க, நல்ல டைமிங்கில் தான் வந்திருக்கேன், நாம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாண்டுருப்பாங்க. இதை வாக்கிங் வந்து அரசரும் இளவரசரும் பார்ப்பாங்க. 2 பேரும் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இளவரசர் கேட்பாங்க, இப்போ நீங்கள் பிரின்சஸை செய்ய பார்க்கறது இல்லை போல இருக்காரு அரசரே, இளவரசியே பார்க்க வந்தாலும் நீங்கள் ஏதோ மறுத்துட்டதாக கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறப்போ அதை பற்றி அப்புறம் பேசலாம், நான் உங்ககிட்ட முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, நீ உன்னோட லைஃபுக்கான பொண்ணை எப்போ தேர்ந்தெடுக்க போகிற, அதுக்கான நேரம் வரல இன்னுமா நீ நினச்சிட்டு இருக்க, உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து என்கிட்ட சொல்லு, ஃபேமிலி பொசிஷன் அதெல்லாம் எனக்கு முக்கியமாக கிடையாது, அந்த பொண்ணு உனக்கு மனசுக்கு பிடிச்சவளாக இருக்கணும், அவள் கூட வாழ்ந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு உனக்கு தோணணும், அது மட்டும் போதும் அப்படிங்கிறப்ப இளவரசர் கேட்பாரு, நிஜமாக தான் சொல்கிறீங்களா, அப்போது எனக்கு பிடிச்ச பொண்ணு இருந்தால் அவளோட குடும்பம் அவள் எங்கேருந்து வந்தாலும் பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன், ஃபேமிலி அந்தஸ்து இதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, உனக்கு பிடிச்சிருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இளவரசருக்குனா ரொம்ப சந்தோஷமாக போயிடும், அப்பாடா
அரசரே சொல்லிட்டாரு, கண்டிப்பா அப்போ நம்ம சொலனா கிட்ட நம்ம காதல சொல்லி இந்த காதலை ஜெயிச்சிட்டா மட்டும் போதும், சொலனாவும் தன்னை காதலிச்சிட்டா போதும், நம்ம அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற மைண்ட்ல அவர் இருப்பாரு. இங்க இப்ப ராணி கூட சேர்ந்து விளையாண்டுருக்காங்க இல்லையா சொல்லனா, டக்குன்னு ராணி கிட்ட கேட்பாங்க, இந்த இளவரசியோட அம்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னதும் அப்படியே புசுக்குன்னு ஆயிடும் ராணியோட முகம். இப்போ ஏன் திடீர்னு அதை பத்தி ஞாபகப்படுத்துற அப்படிங்கிறப்போ, இல்ல நிறைய காசிப் கேள்விப்பட்டேன், இளவரசியோட அம்மாவோட அப்பா வந்து ஏதோ துரோகி அப்படின்னு சொன்னாங்களே அப்படிங்கிறப்போ அந்த கதையை சொல்றாங்க, இறந்து போன அரசரை கொண்டதே வந்துட்டு இந்த இளவரசியோட தாத்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனால் லைப்ரரியில் அந்த மாதிரி புக்கையே படிக்கல அப்படிங்கிறப்போ, ஏன்னா அந்த புக்கு அந்த ஆதாரம் எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு, ஆனால் ஒரே ஒரு புக் இருக்குது, அது லைப்ரரியில் கிடையாது, வேற எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு ராணி கேட்பாங்க, சரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் உனக்கு எதுக்கு, இதில் எதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்குறப்போ, இதை பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கறது இளவரசி. ஸோ அந்த இளவரசி உங்களுக்கு எதிரி அப்படிங்கிறப்போ எதிரியை பற்றி நம்ம நிறையா வந்து ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும், அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. ராணிக்கு சந்தோஷமாயிடுது, ஐயோ நீ எனக்கு ரொம்ப லாயலான சர்வெண்ட்டு, நல்லா ஸ்டடி பண்ணு, அந்த இளவரசியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ, அப்போ தான் அவளை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக அரசர் அவரோட சேம்பருக்கு வர்ற சமயத்தில் ஜிம்முவை பற்றி கேட்பாங்க. இப்போல்லாம் அதிகமாக அவனை பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ கேர்டேக்கர் சொல்லுவாங்க, இல்லை ஜிம்மு வந்துட்டு இப்போது அதிகமாக வேட்டையாடுறதுலேயே வந்து பிஸியாக இருக்காரு அப்படிம்பாங்க. சரி நான் அவனை பார்க்கணும், உடனே அவனை கூப்பிட்டு விடு அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் இவர் போய் ஜிம்முவை கூப்பிடலாம் அப்படிங்கிற சமயத்தில் ஜிம்முக்கு வந்துட்டு நம்ம கோச்சை ஞாபகம் தான் வரும், ஏன்னா ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப அக்கறையாக இருந்திருப்பார் இல்லையா, ஸோ அதுதான் ஞாபகம் வரும். கேர்டேக்கர் வந்துட்டு ஜிம்னு இந்த மாதிரி அரசர் உங்களை கூப்பிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க வர்ற சமயத்தில், என்னப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நாம் வந்து ஜோப்போ விளையாடலாமா, அன்றைக்கி நீ எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வரல, அதுக்கப்புறம் நீ வரவே இல்லையா அப்படிங்கிறப்போ, இல்லை அரசரே அந்த போர்டு வந்து நானே பண்ணதும் உடஞ்சி போச்சு, அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நான் என்ன தெரியாமல் நினச்சேன், இந்த வயசான கிழவன் கூட ஜோப்போ விளையாடுறது அந்தளவுக்கு ஃபன்னாக இருக்காது நீ நினச்சிட்ட போல இருக்குன்னு நினச்சேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி இளவரசருக்கு வந்து பொண்ணு பார்க்க போகிறோம், கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், உனக்கும் பிடிச்ச பொண்ணு ஏதாவது இருந்தால் சொல்லுப்பா, உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ ஜிம்மு இருந்துட்டு, அப்படியெல்லாம் என் மனசில் எந்த பொண்ணும் இல்லை அரசரே அப்படிம்பாங்க. அரசருக்கு எனக்கு ஒன்றும் புரியல, இளவரசங்கிட்ட கேட்டால் எந்த பொண்ணையும் பிடிக்கல மனசில் இல்லைங்கிறான், உங்ககிட்ட கேட்டாலும் நீ அதே தான் சொல்கிற, நீங்களாம் வயசு பசங்க தானே, காதலே வராதாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அரசர் கேட்பாரு. ஜிம்மு எதுவும் சொல்ல மாட்டான், லைட்டாக சிரிச்சுட்டே மட்டும் இருப்பானா. சரி அப்போது உன் மனசில் எந்த பொண்ணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உனக்காக பொண்ணை நானே செலக்ட் பண்ணட்டுமா, அப்படி உனக்கு பிடிச்ச பொண்ணா நான் செலக்ட் பண்ணி உனக்கு கட்டி வைக்கிறேன், அப்படி நான் செலக்ட் பண்ணுற பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அரசரே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன், நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமாக அந்த பொண்ணு நான் நல்லபடியாக பார்த்துப்பா, நீ லோன்லியாக இருக்க மாட்டேல்ல, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக கண்ணை மூட முடியும் அப்படிங்கிறப்போ, அரசரே ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ கிளம்பு ஜின்மு அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்டாக ஜின்மு வெளியே வர்றப்போ அரசவை வைத்தியர் 2 பேரும் வந்து நிற்பாங்க. அரசருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்குறப்போ, பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக கோல்டு அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஆனால் அரசர் பேசுகிறதெல்லாம் வந்து ஜின்முக்கு என்ன இப்படி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கமாக ராணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த இளவரசியோட தாத்தா தான் இறந்து போன அரசரை வந்து சூழ்ச்சி பண்ணி கொன்னது, அதுக்கான புக்கு வந்து எரிஞ்சு போச்சு, ஆனால் ஒரே ஒரு புக்கு மட்டும் இருக்குது, அது லைப்ரரியில் கிடையாது வேற ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. நம்ம சொல்ல நான் போய் இதை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறான். அப்படி படிக்கிறதுல சில விஷயங்கள் தெரிய வருது. சாவாவோட வீட்டில் யாரெல்லாம் வந்துட்டு சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதில் ஒரு 10 பேர் இப்போ கூட அரண்மனையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதும், அதில் ஒரு லேடி கிச்சனில் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அந்த நோட்ஸில் இருக்குமா, அதை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் அந்த இப்போ இளவரசியோட அம்மா சாவா இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா, அதை பற்றி விசாரிக்க தான் வந்தேன் அப்படிம்பாங்க. எதுக்காக இப்போ சாவா பற்றி இந்த பொண்ணு விசாரிக்கிற அப்படின்னு நல்லா யோசிக்கிற சமயத்தில் உடனே வந்துட்டு கிஃப்ட் மாதிரி ஒன்று கொடுப்பா. இது வந்து ரேரான ஸ்டோனாலாம் பண்ண பிரேஸ்லெட், இது வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிற தகவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப உபயோகமானதாக இருக்கும், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற சமயத்தில், சாவாவோட வீட்டில் நான் குக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேம்மா, ஆனால் சாவா அவங்கள நான் ரொம்ப தள்ளி நின்று தான் பார்த்துருக்கேன், எனக்கு பெருசாக அவங்கள பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் ஒருத்தங்களுக்கு மட்டும் சாவா பற்றி நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க தான் சாவா கூட பர்சனல் மெய்டாக இருந்தாங்க, அவங்க பேர் வந்து மங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மங்காங்கிற பேர் சொல்கிறப்போ இந்த பக்கமாக அந்த மங்காவை காட்டுறாங்க. நம்ம சாவா கூட சர்வெண்ட் மாதிரி இல்லை, க்ளோஸ் சிஸ்டர் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அந்த மங்கா யார், அவங்கள கண்டுபிடிக்கணும், அவங்கள கண்டுபிடிச்சா நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.